ஹாய்டா, அன்னைக்கு நீ பார்க்க போகிறது ஜிக்குக்குரிய கேப்டன் ஜோன் மேட் வித் கேப்டன் பிரின்ஸ் அதோடய 2 பாயிண்ட் பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படின்னு பண்ணிருப்பாங்க, நம்ம ஜிம்மும் ஜெய்க்கும் சேர்ந்தா அந்த ஷிப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக ஷிப் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு ரொம்ப அழகாகவே. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஓகே ஜிம் நம்ம போகலாமா, என்ன பாடி பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தாங்க பாருங்கள் எல்லாரும் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சீனியர் கேப்டன் பார்க்குறாங்க, மிஸ்டர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு திரும்பி பார்க்குறாங்க, கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களை ஆப்ரேட் உங்கள் அசிஸ்டன்ட் இருப்பாங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வாங்க, எனக்கு 3rd ஃப்ளோரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பாடி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்போ ஜெய்க்கு தெரியுது ஜிம்மிக்கு பர்த்டே சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாரும் 3rd ஃப்ளோருக்கு வராங்க. பார்த்தா கிராண்டாக இருக்கிற இந்த ஷிப்பே நியூ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இது வரைக்கும் இந்த ஷிப்பில் தான் நான் பெஸ்ட்டு, இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறாங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய எல்லாருமே விஐபி பிகாஸ் ரிச்சஸ்ட் மேண்டாக வந்திருக்காங்க, விஐபி கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. எனக்கு ஜிம்மில் அப்பாவுடைய பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட் ஃபாதர் பார்ட்னர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் இருந்துருக்காங்க. அந்த கேக் அந்த எல்லாமே டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் 4 பேரும் இருக்காங்க. ஜிம்மில் சுற்றி ஜிம் பார்க்குறாங்க. அப்பா கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. அவ்வளோ கொஞ்சம் கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே பிரின்ஸ் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மே ஹாப்பியாக கேக் வந்துட்டு எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு விஷ் பண்ணிக்கிறாங்க. ஒரு விஷ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கிராண்ட் பாக்கு ஃபீட் பண்ணுறாங்க, செகண்ட் கிராண்ட் பா, தேர்டு அவங்க அம்மா, ஃபோர்த்து அவங்க கிராண்ட் பாக்கு, அவங்க 4 பேருக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, என்னப்பா அவசரம், ஜிம்முக்கு டைம் இருக்குது சரியா, இன்னும் 2 3 இயர்ஸ் போட்டுமே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 3 ஏஜ் ஆகுது இல்லைப்பா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் கிராண்ட் பா என்ன சொல்கிறீங்க, எனக்கு மேரேஜ் வேணாம் சொல்கிறாங்க. என் குழந்தைக்கு வைக்கிறத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்ஃபா கொஞ்சம் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, கிராண்ட்ஃபா எல்லாருக்கும் கேக் ப்ரொவைட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒரு பர்சன் வர சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட ஜிம்மில் அப்பாவோட மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ கேக்கெலாம் கட் பண்ணி எல்லா கேப்டன் கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நாள் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஜிம்மில் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு ஜிம்மில் கிராண்ட்ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே லிமிடெட் எடிஷன் திங்ஸ் தான். ரொம்ப அழகாக ஒவ்வொன்றுமே கிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, தேங்க்யூ அங்கிள் ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு கிஃப்ட்டும் ரிசீவ் பண்ணுறாங்க. ஃபைனலி எல்லாமே இப்படி அந்த பாடி பார்ட்டி அழகாக போயிட்டு இருக்கு. எல்லாம் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்பா அவங்களுக்கு கேப்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்ல மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் அவங்க மேனேஜர் கூப்பிட்றாங்க, அவங்க வராங்க சொல்லிட்டு இப்போ எல்லா கேப்டன் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. எல்லா கேப்டன் நின்றுருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மின் தான் அவர் கையால் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப கஸ்டமைஸ் பண்ண கிஃப்ட் தான். ஓகேவா? எனக்கு அவங்களுக்கு ஒரு வாட்ச் தான், எல்லாமே ஒரு லிமிடெட் எடிஷன் வாட்ச் ஒரே மாதிரி பண்ணி அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் மீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே அவங்களுக்கு கேப்டன் தானே அதை மீன் பண்ணி அழகாக செட் பண்ணியிருக்காங்க அந்த வாட்ச் வந்துட்டு. இப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. எப்படின்னா என்ன பிளேஸ் எங்கே இருக்கோ அது காமிக்கிற லொக்கேஷன் வந்துட்டு வாட்சிலே காட்டும். எல்லாமே கரெக்டாக அதுலேயே ஆட்டோமேட்டிக் ஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க வாவ் சொல்லிட்டு. எனக்கு அதோட ஒர்த் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கணும் பார்க்குறாங்க. என்னடா மேக்ஸிமம் ஒரு 15 மில்லியன்ஸ்க்கு மேலே இருக்கும் போலே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவ்வளோ அழகான ஒரு வாட்ச், ஒர்த்ஃபுல்லான ஒரு வாட்ச் தான். இப்போ எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க, ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜிம் மேலே தான் இருக்குது. ஜிம்மில் பார்த்ததுலேருந்தே அவர் ஹாப்பி ரொம்ப ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் அவர் ஸ்டமக்கில் வந்து பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. இது வரைக்கும் இந்த ஃபீலிங்ஸ் அவருக்கு இல்லவே இல்லை. ஜேகே மற்றவங்களாம் எப்படின்னாக்கா இங்கே ஜேகே கூட ஒர்க் பண்ணுற அந்த கேப்டனாக இருப்பாங்களா, அவங்களே கோ ஒர்க்கர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு மாதிரி டவுன் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு அந்த வில்லேஜில் இருந்த பையன் மற்றவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலிஸ் அவங்க தான் ஒரு கேப்டன் இருக்காங்க, ஆனால் அவர் மட்டும் வில்லேஜில் இருந்த ஒரு பையன் சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அளவு பார்ப்பாங்களா. ஜேகே யாருக்கு கவலைப்பட மாட்டார், அவர் எப்பவும் கூட தான் இருப்பார். அவர் ஒர்க்கில் ரொம்ப எப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக இருப்பார். ஆனால் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் சொல்லிட்டு நிறைய அவார்டு வாங்கியிருப்பார். நிறைய ஆர்டிகல் வந்திருக்கும் அவரை பற்றி. அதெல்லாம் மற்றவங்களுக்கும் ஜெலஸ் ஜேகே பார்த்தாலே இப்போ ஜிம் யாருக்கும் கேட்கலாம் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் சாப்பிடலாம் சொல்லி ஜிம்மில் அம்மா கூட்டிட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஃபுட் அழகாக வெயிட் பண்ணுறாங்க. ஃபேமிலி மெம்பர் அவ்வளோ அழகாக ஜிம்மில் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஜிம் எல்லாருக்கும் ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப கைண்டாக எடுத்துக்கிறாரு. அதை பார்க்குற ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக பிரின்ஸ் தானா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அந்த பிரின்ஸ் இந்த அவர் ட்ரெஸ்ஸிங் பிரின்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த கைண்டாக எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஆட்டிடியூடே இல்லை. ரொம்ப சாப்பிட்டு குழந்த மாதிரி இருக்கார் அவர். ஜேகே ஜிம் மட்டும்தான் பார்க்குறாங்க. அவரோட ஐஸ் பாருங்க ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேங்குது. இப்போ வெளியே பார்க்குறாங்க, என்னடா இப்போ வந்துட்டு இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம ஜேகே ஜிம் மேலே தான் இருக்க கூட சொல்கிறாங்க. எனக்கு அது சொல்கிறாங்க. அந்த ஜிம் மேலே அவங்க ஃபோக்கஸ் இருக்க கூட சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. தெரியுது அப்படி சொல்கிறாங்க. சைட்டுக்கு நான் தப்பு இல்லை சரியா, ஆசைப்படக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஆசைப்படக்கூடாது. ஓகே ரொம்ப தப்பு. எனக்கு அவர் இந்த கேப்டனோட பிரின்ஸ் ஓகேவா, நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க தான் சைட் அடிக்கலாம். அதை தாண்டி வெறும் ஆசைப்படக்கூடாது ஓகேவா சொல்லி. இது வரைக்கும் யாரும் சைட் அடிச்சே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சைட் அடிக்கிறேன் அதனால் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு வில்லியம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஓகே அப்படி சொல்லிட்டு கேஷ் எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இப்போ டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ட்ரிங்க்லாம் பண்ண சொல்லிப்பாங்க. அங்கேயே எனக்கு ட்ரிங்க்லாம் ப்ரொவைட்
அவாய்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஜேகே விட்டு ட்ரிங்க் கூட பண்ணல, அவர் ஜிம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என்னோட விஷயம் சொல்கிறாங்க. கேளுப்பா ஒரு விஷயம் தான் கேட்குறாங்க. எனக்கு ஷிப்பில் 1 மந்த் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு 1 மந்த்தாக சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜிம் நடக்க சொல்கிறாங்கப்பா. எனக்கு ஹெல்த்லாம் எதுவும் ஆகாது, எனக்கு ஹெல்த்தில் சிக்காகாது, நான் இங்கே இருப்பேன். எனக்கு 1 மந்த் இந்த ஷிப்பில் இருக்கணும் ஆசையாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா ஜிம்மில் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் போகும். ஓகேப்பா உனக்கு என்ன 1 மந்த் ஷிப்பில் இருக்கணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. சார் ஓகே நீங்கள் கிராண்ட் ஃபார்முக்கு போயிருங்க. ஓகே எனக்கு அம்மாவுக்கு ஒர்க் இருக்குது. ஓகே நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா? நாங்கள் போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஓகேப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் போவோம். ஜிம்மில் அந்த ஷிப்பில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஜிம்மு கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க ஷிப்பில் இருக்காங்க. அவங்க கூட மேலாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அது கிராண்ட்மா நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. 4th ஃப்ளோரில் இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 4th ஃப்ளோர் ஃபுல்லாகவே இவங்களுக்காக புக் பண்ணிடுறாங்க. அங்கே இப்போ நாங்கள் அங்கே சமைக்கிறதுக்கு செஃப்லாம் வந்துருக்காங்க. இவங்க பார்த்துக்கிறதுக்கு ஜிம்முக்கு தனி ரூமு, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தனி ரூமுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிமின் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது பக்கம் ஜேகேனாக்கா அவர் வந்துட்டு அவர் ஒர்க் ப்ளேஸ் போய் அவர் போய் ஆகும். எனக்கு அவங்களுடைய மாஸ்டர் தான் ஒர்க் இப்போ ஏன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் போகணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் போயிட்டு அவர் ஆப்ரேட் பண்ணி இப்போ அவர் போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் அந்த நைட் ஆப்ரேட் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகேனாக்கா நல்லா ஏன்னா நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பார்த்துருப்பாரு. நைட் அவ்வளோ செக் பண்ணிட்டு மூவ் பண்ணியிருப்பாரு, ஆப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஏர்லி மார்னிங் அவங்களுடைய ஆப்ரேஷன் அவங்களுடைய ஹெல்ப்பர் வந்து பண்ணிக்கிறாங்க. சார் நான் பார்த்துக்கிறேன் இப்போ அவங்க ஹஸ்டன் வந்துடுறாங்க. இப்போ ஜேகே போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் சொல்லிட்டு 1 hour தூங்கிப்பார். 1 hour தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்காக எனக்கு ஒர்க் வருது. அவரும் வாக்கி டாக்கில் வந்துட்டு அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஜேகே பார்க்கணும் ஓகே சொல்லிட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணாக்கா அங்கே திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் இறக்கணும். சரி ஓகே சொல்லிட்டு அதெல்லாம் ரெடியாக இருக்கா சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு ஐலாண்ட் கிட்ட வந்துச்சு. அந்த ஐலாண்ட் கிட்ட போகிறப்போ அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் இறக்கணும்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. போயிட்டு அந்த ஒரு 3rd ஃப்ளோருக்கு போகிறாங்க. போயிட்டு சாரி 5th ஃப்ளோருக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே செயலர் இருப்பாங்களே அவங்க கிட்ட போகிறாங்க. அது கப்பலில் ஒர்க் பண்ணுவாங்களே அந்த திங்ஸை ஏற்றி வைக்கிறது இறக்கி வைக்கிறது இருப்பாங்களே அவங்க பேர் செயலர். ஓகேவா அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க நீங்களாம் ரெடியாக சொல்கிறாங்க. சார் நாங்கள் ரெடி தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு திங்ஸாக இறக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறக்குறாங்க. இறக்குறதையும் இப்போ அந்த ஐலாண்டில் வந்து எல்லாத்தையும் இறக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இறக்கி வைக்கிறாங்க. இப்போ ஏன்னா அவங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஜேகே தான் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து தூக்கம் வெயிட்டாக இருக்குது எப்படி தூங்குறது எப்படி தூக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த வாய்ஸ் கேட்ட ஜேகே ஒரு மாதிரி ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் பேஸ் தெரியல டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி அது தூக்காதீங்க உங்க கிராண்ட்மா பார்த்தா அவ்வளோதான் பையன் வேலையை போயிடும் பா சொல்கிறாங்க. அட அங்கிள் அது இருக்கட்டும் எப்படி தூக்குறீங்க இவ்வளோ வெயிட்டாக இருக்கு என்ன இருக்கும் இதுக்குள்ள அப்படி கேட்குறாங்க. கதை சொல்லி என்ன இருக்கும் இதுக்குள்ள அப்படி கேட்குறாங்க. அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல பா சொல்கிறாங்க. அப்படியா எங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. பார்க்குறாங்க. ஓ பர்ஃப்யூமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜிமின் தானே பேசிட்டு இருக்காரு. இப்போ அவங்க கூட ஒன்று பார்க்குறாங்க. ஜிமின் தம்பி நீ ஏன் அப்படி இருக்க நீ சொன்னால் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்கட்டும் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. பாரு நாங்கள் போடுற ட்ரெஸ் நீ போட்டிருக்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு பாரு உங்கள் கையெல்லாம் பாரு அவங்க கையில் சவுண்டு போயிடுச்சு சொல்கிறாங்க. இருக்கட்டும் இதை போய் என்ன இருக்குது ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் எங்கே பார்க்குறீங்கப்பா நீ எப்படி தான் ஃபாரினில் இருந்த சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபாரினில் வந்த பையன் நீ என்ன இப்படி இருக்கப்பா சிம்பிளாக சொல்கிறாங்க. நான் ஃபாரினில் இருந்தாலும் இங்கே தான் எங்கே தான் எங்கே ஒரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு ஹாப்பி தான் இருக்குது. இருந்தாலும் பாங்க பாரு உனக்கு எதுக்குப்பா கஷ்டம் நாங்கள் பண்ணுறோமே சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் பண்ணுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஜேக்கப் ஸ்டன் ஆயிடுறாங்க. இப்போ ஜேக்கப் பார்க்குறாங்க அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க கேப்டன் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. கேப்டன் தப்பா எடுத்துக்காதீங்க நாங்கள் சொல்லிட்டேன் ஜிம்மி தம்பி இப்போ எத்தனை டைம் சொல்லிட்டு அவங்க கேட்க மாட்டாங்க சரியா அவர் இப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜேகே அந்த ஷிப்பில் நம்ம ஜிம்மி வந்து ஓகே அதனால தான் இப்போ நம்ம ஜேகே கேட்குறேன் என்ன சொல்லிட்டேன். ஆமாம் இப்படி தான் அடிக்கடி அவர் எப்போ அந்த ஷிப்பில் ஒர்க் நினைக்கிறாரோ அப்போ தான் ஒர்க் பண்ணுவார். இதான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு சும்மாவே இருக்க மாட்டார் அவர் அப்படி சொல்லிட்டு அந்த அவங்க ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு எப்போவுமே சொல்கிறாங்க ஆமாம் எப்போ ஒர்க் பண்ணுவார் இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது அவங்க மேலே தூங்கிட்டு இருக்காங்க. இவர் எனக்கு மாறியே குளிச்சுட்டு வந்து ரெடியாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் அதை எடுத்து வேர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொப்பிலாம் போட்டுட்டு க்யூட்டாக இருக்கிற பார்க்கறதுக்கு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து ஜேகே பார்க்கல அவர் ஸ்டில் இப்போ இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அங்கிள் பார்த்து இருக்குங்க ஜிம் சொல்கிறாங்க. அங்கிள் பார்க்க நான் பார்த்துட்டு நான் பண்ணுவேன்ப்பா நான் இப்போ எனக்கு எப்படி பழகுனது தான் நீ தப்பா பார்த்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி சரி எப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே ஜிம்னே பார்க்குறாங்க. இவன் வந்து இந்த அளவுக்கு ஹம்பிளாக இருப்பான். நான் ஒரு பிரின்ஸ் இந்த கேப்டனோட பிரின்ஸ் அவன் தான் இவன் இந்த ஷிப்போடைய ஓனர் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஜேகே போய் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் அந்த ஐலாண்ட் வந்துச்சு அந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. இப்போ அந்த அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் பார்க்குறாங்க. தம்பி இங்கே பாருங்க இந்த ஐலாண்டில் இப்போ இருக்காருல அவர் மட்டும் உங்களை பார்த்தாரு உங்கள் அப்பாட்ட போடுவாங்க அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவோம் சரியா இந்த மாதிரி ஜிம்மில் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கொடுத்துருவாங்க சரியா தரிசனம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அந்த ஹார்பரில் இருக்காருல சொல்கிறாங்க. ஆமாம் அவரும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் எதனா சொல்லி கொடுத்துருவாரு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சரி அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் இங்கே உள்ளே போயிட்டு திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காரு.
ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைலாக அந்த ஐலாண்டில் போய் திங்ஸ்லாம் இறங்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் மூவ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஷிப் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அங்கே எட்ஜ் அடிக்கணும் ஆசை இருக்குன்னு பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க பார்க்குறாங்க கேப்டன் ஜோன் சொல்கிறாங்க. இப்போ கேப்டன் ஜோன் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் தப்பா எடுத்தினாக்கா எங்கள் பிரின்ஸ் இருக்காங்க, அவங்க கூட்டு போய் நிற்க வைக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. அவங்க எனக்கு நம்ம ஜிம்மில் மேஜ் ஓகேவா. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்காமா, ஏன்னா நீங்களும் போல்டாக இருப்பீங்க, நீங்கள் கேப்டன் இல்லையா, உங்களால் ஈஸியாக நிற்க முடியும். அவர் பயப்படாரு, காற்று வச்சு நடிக்கிறத பயப்படாரு, கொஞ்சம் நிற்க வைக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. அவருக்கு ஆசையாக இருக்கும், ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் நான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இதுக்கும் மேடம் ஜிம் தம்பி இங்கே வாங்க சொல்கிறாங்க. என்ன டீச்சர் இங்கே பாரு, எனக்கு அந்த கேப்டன் இருக்காரில் அவர் போல்டான பர்சன் இருக்கே, அவர் முன்னாடி இப்போ நீங்கள் பயப்பட முடியல, நான் ஃபோட்டோ எடுத்துறேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் பாருங்க போயிட்டு நாங்கள் எனக்கு வா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அவர் பக்கத்தில் இருக்காரு, இங்கே பாருங்க இப்படி இல்லைங்க சொல்கிறாங்க. இப்படியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம் பார்க்க க்ளோஸாக நிற்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்து இல்லை பயப்படாதீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மேட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஜேகே ஸ்கிப் பண்ணிட்டு ஜிம்மை மட்டும் எடுக்கிறாங்க. இப்போ எடுத்து காமிக்கிறாங்க. ஜிம் தம்பி பாருங்க சொல்கிறாங்க. அவருடைய ஃபோட்டோவில் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒன்று மட்டும் தான் சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, 2 பேரும் சேர்த்து எடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஒரு கேப்டன் பக்கத்தில் எனக்கு பெருமை தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப வீடாக இருக்குது ஜிம்மு பார்க்குறப்ப. ஏன்னா அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அவன் பக்கத்துனாக்கா மற்றவங்களுக்கு பெருமையாக இருக்கும், இப்போ ப்ரௌடாக சொல்லிக்கலாம். ஆனால் இவர் என்னக்கா இப்படி இவன் மாதிரி நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஜெக்கிக்கும் எல்லாமே வீடாக தான் இருக்குது. இப்போ அவங்க வீடு பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறீங்களா, ஆமாம் எடுங்க ஜிம்மி தான் அகைன் போட்டு ஜெக்கி பக்கத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெக்கி அவன் நினைக்கிறாங்க. ஃபைனல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் ஜெக்கி சிரிச்சிருக்கூடாது ஃபோட்டோவில், அவர் சிரிக்கவே இல்லை சொல்கிறாங்க. அவர் எப்பவும் சிரிக்க மாட்டாருப்பா சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அந்த கேப்டன் சிரிக்க மாட்டார், ரொம்ப கோல்டு சொல்கிறாங்க. கோல்டா சொல்கிறாங்க. சரி சரி அப்படி சொல்லி ஜிம்மிந்தா அப்போ நான் போக மேலே சொல்கிறாங்க. சரி இப்போ மதுரம் போச்சுட்டாங்க. பச்சு இந்த மேலே ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெக்கிலாம் பார்த்துட்டா இருக்காங்க. அப்போ நைட்டு தாண்டா அங்கே டின்னர் குக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு அது ஃபுட்டு டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. 2 நாளைக்கு ஃபுட்டு டேஸ்ட் பிடிக்கலாமா சொல்கிறாங்க. பிடிக்கல சொல்லலாம், எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. எனக்கு இது ஃபுட்டு பிடிக்கல, எனக்கு இது ஃப்ரோசன் ஃபுட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்போ சாப்பிட ஆகணும், வேறு வழி இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ் பிடிச்சி சமைச்சிக்கிறது சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிளம்பி பார்க்குறாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எங்கப்பா பிடிக்கிறது சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் தான் வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் வந்து சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க கீழே. அப்போ வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. செகண்ட் ஃப்ளோர் தான் நம்ம ஜேகே இருக்காங்க. அப்போ ஜேகே கால் வருது. ஜேகே கூட இருக்க ஒரு பர்சன் கால் வருது. சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் கிடைக்குமா சொல்கிறாங்க. அது ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் கிடைக்குமா, எங்கள் கிராண்ட்ஸ் வந்து வேணும்னு நினைக்கிறான், சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான், அது கொஞ்சம் கிடைக்குமா, அங்கே ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு எங்கள் ஷிப்லேயே இருந்தாலும் இவங்க ஃப்ரோசன் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க, அதை ஃபிஷ் அதெல்லாம் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க ஃப்ரிட்ஜில். அப்படி எனக்கு அப்படி தான் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு டக்குன்னு பிடிச்சலாம் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால இப்போ நம்ம அவங்க சொல்லவும் 1 நிமிஷம் இருங்க சொல்லிட்டு அவங்க ஜெக்கிட்ட கேட்குறாங்க. கேப்டன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கேப்டன் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதை பிரின்ஸ் இருக்காரு சொல்கிறாங்க. அவன் வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட ஆசைப்படுறாராமா, ஃப்ரெஷ்ஷாக வேணுமாமா அப்படி சொல்லுவாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுறாரு. அப்படி ஜேகே என்ன பண்ணுறாங்கனாக்கா அவர் அழகாக அவங்க ஹஸ்டல் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு அவங்க போகிற பிளேஸில் அந்த இடத்துல மீன் இருக்கும் நல்லாவே. இப்போ ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அப்படி இந்த ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கும், அதை போட்டுக்கிட்டு அப்படி ஜம்ப் பண்ணிட்டு இப்போ அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு மேலே வந்துடுறாரு. மேலே வந்துட்டு கொடுக்குறாங்க, திருப்பி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ கேப்டன் பார்க்குறாங்க. அது அவங்க ஹாஸ்டல் பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஹெல்ப் கேப்டன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நம்ம செஃப்பை வந்துட்டு மேலே கூட்டிட்டு போட்டுமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கே உள்ள செஃப் வந்து அவங்க குக் பண்ணுறது பிடிக்கல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ அவங்க இங்கே கூட குக் பண்ணி கொடுத்தா நல்லா நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேகே யோசிக்கிறாங்க. நாளைக்கு குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. நீங்களே நாளைக்கு குக் பண்ணி தரவா கேட்குறாங்க. யாருக்கு அந்த ஃபிஷ்ஷை எப்படி குக் பண்ண சொல்லி ஜேகேக்கு நல்லா தெரியும். இப்போ ஜேகே சொல்லுவோம். இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓகே கேப்டன் நீங்கள் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அந்த ஃபிஷ் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக ஜேகே சூப்பராக குக் பண்ணி அனுப்புகிறாங்க மேலே. அந்த ஃபுட்டாகவே அனுப்புகிறாங்க மேலே. இப்போ அந்த ஃபுட்டு மேலே போகுது. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச போய் ஃபுட்டு வந்துட்டு இப்போ அவங்க கேட்குறாங்க. அது நம்ம அந்த குக் பண்ணிப்பாங்க செஃப் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி செஃப் குக் பண்ணல சார் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இது வரைக்கும் கேப்டன் ஜோன்டா குக் பண்ணாரு சொல்கிறாங்க. கேப்டன் ஜோனா சொல்கிறாங்க. ஆமாம் அவரே குக் பண்ணாரு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் கலந்து பார்க்குற பரவாயில்லையே கேப்டன் குக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா குக் பண்ணுவார் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவருக்கு டைம் அதிகமாக இருக்காது, டைம் இருக்கப்போ நீங்களாம் குக் பண்ணி தருவார் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்து ஜிம் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. கிரண்ட்மா போயிட்டு அவர் தேங்க் பண்ணிட்டு வருவான்னு சொல்கிறாங்க. சரி பாப்போ அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இறங்கி வராங்க. பார்த்தா அப்புறம் விஜய்க்கு வந்து அவர் ரூமில் இருக்காரு. அப்புறம் அந்த இன்ஜின் ரூமில் இருக்காரு. அப்போ இன்ஜின் ரூமில் வந்து ஆப்ரேட் பண்ணிருக்காரு ஷிப்பை. ஜிம் தராங்க. அங்கே பாருங்க கேப்டன் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய்க்கு திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேங்க்யூங்க ஜிம் சொல்கிறாங்க. இதுக்கு விஜய் கேட்குறாங்க. அது ஃபிஷ் ரொம்ப நினச்சி நீங்கள் அழகாக குக் பண்ணி கொடுத்தீங்க சரியா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, உங்கள் பிஸி ஷெட்யூலையும் கூட எனக்கு குக் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. விஜய்க்கு பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் கூட இருக்கீங்க ஜிம்
கேட்குறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறீங்க இவ்வளோ கோல்டாக இருக்கீங்க, பார்க்க அழகாக இருக்கீங்க, கூட்டாக ஸ்மைல் பண்ணலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அழகாக இருக்கேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் அழகாக இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ண என்னவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஸ்மைல் பண்ண என்ன தெரியுங்க ஜெக்கி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஸ்மைல் பண்ண என்ன தெரியுங்க ஜெக்கி கேட்குறாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கள் தரேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மி கொடுக்குன்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி வந்துட்டு ஒன்றும் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஒன்றும் ஸ்டாகன் திரும்பிக்கிறாரு. என்னவா இருக்கும் இப்படி கொடுக்குன்னு பார்த்தாரு. ஜிம் அப்படி எட்டி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜேகே லைட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. எனக்கு நம்ம ஜிம்மின் இருக்கிறாங்க. அவர் கிட்ட போயிட்டு எட்டி பார்த்துருப்பாரு. அவர் ஃபேஸ் வந்து அவர் முன்னாடி கொண்டு போயிட்டாரு. அப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் ஃபேஸை பார்க்குறப்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அதை பார்த்து ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்மைலை பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க அச்சோ எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுறீங்க, அந்த ஸ்மைலை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணாமல் இருக்கீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இவ்வளோ அழகான ஸ்மைலை வச்சுக்கிட்டு தான் ஸ்மைல் பண்ணாமல் ஒரு நிமிஷம் இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. எனக்கு ஸ்மைல் பண்ண தோணுச்சுன்னா தானாகவே ஸ்மைல் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. அது ஃபோர்ஸ் பண்ணி வராது. கரெக்டு தான் சரியா, ஹாப்பியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வரும் இல்லையா சொல்கிறாங்க. அது அழகாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஓகே உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்புகிற போகவா சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. நீ டிஸ்டர்ப் பண்ண சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு கேப்டன் ஓகேவா, நீங்கள் ஷிப்பை கரெக்டாக மூவ் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் சேஃபாக போக முடியும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் எதுக்காக சார் ஷிப்பில் வரீங்க கேட்குறாங்க. எனக்கு போரிங்காக இருக்குது சொல்கிறாங்க. போரிங்காக இருக்கா ஏன் சொல்கிறாங்க. அது ஃபாரினில் தான் நிறைய டேஸும் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ தான் ஃபைனலாக அப்பா கிராண்ட்மா கூட இருக்க டைம் கிடச்சிருக்கு. அப்பா அம்மா பிஸியாக இருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது இப்போ ஷிப்பில் இருந்தாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வீட்டில் இருந்தாக்கா அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே கூட்டிகிட்டு போவாங்க பாட்டி, அப்புறம் ரிலேட்டிவ்ஸோட சொல்லிட்டு ஆஃபீஸ் சொல்லிட்டு நிறைய கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே எனக்கு பிடிக்காது ஓகேவா, இங்கே இருந்தால் ரிலாக்ஸாக இருக்கேன், ஆனால் நானாக இருப்பேன், ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறது இங்கே இருந்தால் ஹாப்பியாக இருக்கவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஹாப்பியாக தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது எல்லாம் கொஞ்சம் ஒரு மெஸ்ஸியாக இருக்குது. ஏன் இதெல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது ஜிம் கேட்குறாங்க. அது இன்னும் க்ளீன் பண்ணுறவங்க வரல சொல்கிறாங்க. நான் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. என்ன நான் பண்ணவா சொல்கிறாங்க. பாரு பண்ண சொல்கிறாங்க. பரவாயில்ல ஹெல்ப் பண்ணுறா ஜிம் போய்ட்டு அடிக்க வைக்கிறாங்க. அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இருக்கட்டும் வீட்டில் இருந்தால் யாரும் இந்த ஒர்க் அவுட் பண்ண விட மாட்டாங்க, அங்கே தான் ரொம்ப லேஸாக இருக்கான் சரி, அட்லீஸ்ட் இங்கே நான் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம்மில் என் கை கால கொஞ்சம் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஓவர் திங்ஸாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக 2 பசங்க வந்துட்டாங்க. ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க. ஆண்டியே சொல்கிறாங்க. ஜிம்மில் அந்த ஜிம்மில் ஆண்டி அதாவது நம்ம மேட்டர் ஓகே பார்க்குறாங்க. என்னப்பா பண்ணுறா சொல்கிறாங்க. ஆண்டி இந்த திங்ஸ் தான் மெசேஜ் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் கேப்டன் ஜோன், நீங்கள் வந்து பிரின்ஸில் ஒர்க் வாங்குறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பாருங்க அச்சோ என்ன பேசுறீங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் எதுவுமே சொல்ல, நான் வந்து இதை பார்க்க மெஸ்ஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் தான் க்ளீன் பண்ண திட்டாதீங்க ஆண்டி ஜிம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா, அவர் எப்படி வளர ஒரு பையன் தெரியுமா சொல்லிட்டு மேலே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு பொருளை கூட எடுத்து இந்த பக்கம் வைக்க மாட்டார் தெரியுமா, நாங்கள் அவர் அப்படி வளர்த்துட்டு இருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை தாண்டி நாங்கள் கூட மெய்டாக நாங்கள் இருந்தது எங்களோட சொந்த குழந்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் அவர் அந்த பியூர் ஹார்ட்டான ஒரு பாசன் ஓகேவா, அவருக்கு ஒர்க் பண்ண வைக்காதீங்க சரியா பிஞ்சு கை அப்படி சொல்லிட்டு அவங்க மேடை சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்க பாருங்க தம்பி எப்படி ஹேண்ட் அழுக்காகுது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ட்ரெஸ் வச்சு வைப் பண்ணிடுறாங்க ஹேண்டை. ஆச்சு ஆண்டி எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. வாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது சொன்னீங்க ஷிப்பில், அப்படி எதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. நான் சும்மா தான் பண்ணேன் சொல்லிட்டேன், இனிமேல் வராதிங்க விட்டுருவாங்க வாங்க சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க மேடு போயிருந்தாங்க ஜிம் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இப்போ ஜெக்கிக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அவங்க பார்க்குறப்ப ஜஸ்ட் ஒரு சஹஜிக்காக ஒர்க் பண்ணுறப்ப தெரியல, ரொம்ப லவ்வோட ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க இல்லையா, அப்படி அந்த மாதிரி பாசமாக இருக்காங்க. அப்போ ஜெய்க்கு அது இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுது. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஜிம் போயிட்டு அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவங்க மெய்டில் தூங்கிட்டு இருக்காங்க, மெய்டு கிராண்ட் பேரண்ட்ஸும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் ஜிம்மிங் வந்துருவாங்க. ஏழி மாதிரி இங்கே வந்துட்டு ஜிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜெய்க்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன கேப்டன் ஜோன் ஜிம் கேட்குறாங்க. உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு இது வேணாமே சொல்கிறாங்க. பாரு இப்போ ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் உங்கள் வீட்டோட மெய்டு வந்து திட்டுவாங்க, இந்த தேவையா அப்படி கேட்குறாங்க. உங்கள் மெய்டு எப்படி திட்டுறாங்கனாக்கா உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்னும் யார் மாதிரி திட்டுவாங்க சரியா சொல்கிறாங்க. அச்சோ சாரி கோவமா ஜிம் கேட்குறாங்க. ஜெய்க்கி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கோவமா உங்களுக்கு மேடாண்டி திட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க என்னோட பாசத்தில் சொல்லிட்டாங்க ஓகேவா, எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும், அவங்க யாரும் ஒர்க் பண்ண விட மாட்டாங்க, ஆனால் எனக்கு வந்துட்டு கஷ்டம் இல்லை ஓகேவா, நான் தான் க்ளீன் பண்ணேன் நீங்களும் க்ளீன் பண்ண சொன்னீங்க, அதனால உங்க மேலே தப்பு இல்லை மன்னிச்சுக்கோங்க, அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஜிம் வந்துட்டு ரொம்ப சின்ன கிட்டே கூட மனசு வர மாட்டேங்குது. அது சொல்கிறாங்க எனக்காக மன்னிச்சுக்கோங்க ஐம் சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறா கேட்குறாங்க. அது வாங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் சொல்கிறாங்க. நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜெக்கி கேட்குறாங்க. பின்ன என்ன பண்ணிட்டோம் சும்மாவே எதாவது போர் அடிக்காதா சொல்கிறாங்க. ஏன் வந்துட்டு மொபைல் இருக்குது அப்புறம் டேப் இருக்குது, கேம் ப்ளே பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், அவங்க நிறைய விஷயங்கள் இருக்குதான் சொல்கிறாங்க. அதே எனக்கு வராது சொல்லி எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ண மாட்டேன் ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி ஹியூமன்ஸ் கூட அட்டாச்சாக தான் பிடிக்கும் ஓகேவா, நான் வந்து எப்படியும் இந்த மாதிரி மொபைல் கேமு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைனில் இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா, எனக்கு
இப்படி தான் பிடிக்கும், இப்படி தான் பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகிக்கு இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்குது. டே பை டே இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்காரு. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு இப்படி தான் இப்படி இருக்க தான் பிடிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஒர்க் பண்ணுறேன் விடுங்களேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஜிம்மில் கூப்பிடுங்க ஓகே. யாரும் ஒரு சீக்கிரம் ஜிம்மில் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என் நார்மல் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா ரெஸ்பெக்டே இல்லை. இப்படிக்கா என்னை வந்து வேறு மாதிரி பார்க்காம நானும் ஒரு ஆர்டர் ஹியூமனாக பாருங்கள் ஓகேவா. நான் பிரின்ஸ் அப்படியே ட்ரீட் பண்ண வேண்டாம். நான் கூட சின்ன பையன் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கால்மி ஜிம்மினை கூப்பிடுங்க. உங்களுக்கு என்னதான் பேசணும் பேசுங்க ஓகேவா. இவன் தப்பு பண்ண கூட திட்டுங்க ஓகே. நான் சரி பண்ணிக்கிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அந்த பக்கம் விஜய்க்கு டோட்டலி ஃப்ளாட் ஆகிட்டாரு. இப்போ விஜய்க்கு பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இப்போ நான் வந்துட்டு இதை தப்பாக திட்டிங்க ஓகேவா. நான் சரி பண்ணிக்கிறேன் சரியா. எங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு திட்டினா தப்புன்னு தோணுது. எனக்கு அது தப்புன்னா நீங்கள் திட்டினதை சரி பண்ணிக்க முடியும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. ஜெய்கே ஜிம்மியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க இன்னும் கோவம் மேலே ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. கோவம் சொல்கிறாங்க. அப்படியா சரி அப்போ நான் பண்ண அந்த ஒர்க் பண்ணவா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. உனக்கு என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கும். வீட்டில் இருக்கவங்க யாரும் ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. மார்னிங் எந்திரிக்கிறது தான் எடுத்துங்கிற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் மற்றவங்களே பார்க்குறாங்க. நான் வந்து என் லைஃப்பை நான் வாழாமல் மற்றவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி இருக்க பிடிக்காது. எனக்கு நானாக இருக்கணும் ஆசை விட மாட்டாங்க யாரும் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ ஜெய்கே பார்க்குறாங்க. உனக்கு சிம்பிள் லைஃப் பிடிக்குமா கேட்குறாங்க. ரொம்ப பிடிக்குமே சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. ஜஸ்ட் அந்த வெக்கேஷனுக்கு ஓகே. லைஃப் லாங் பர்மனெண்ட்டாக ஓகேவா ஜெய் கேட்குறாங்க. ஓகே தான். இதில் போய் என்ன இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. இப்படி தான் சொல்லுவேன் அப்புறம் சொல்கிறாங்க. போயிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஜெய்க்கு ஜிம்மி பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டு லைஃப் பார்ட்னராக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அவன் எப்படி இருக்கான், நம்ம மேட்ச் பண்ணிட்டாங்க அவனோட ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு யோசிச்சிருப்பாங்க. அதான் அப்படி கேட்குறாரு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறேன் என்னாச்சு ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்கே தான் ஒன்றும் சொல்கிறாங்க. சரி ஒர்க் பண்ணவா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்கே ஓகே ஒர்க் கண்டிப்பாக பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஜெய்க்கு புரியுது. அவன் வந்து என்னதான் சிம்பிளாக பேசினாலும் ஹிஸ் அ பிரின்ஸ். ஆனால் நம்ம ஒரு ஆர்டினரி கேப்டன் ஓகேவா. நம்ம ஒரு கேப்டன் மட்டும் இல்லை, நம்ம ஒரு சாதாரண காம்பினேஷன் பையன். ஆனால் அவனோட பக்கத்தில் நிற்க கூட முடியாது. அப்படி இருக்கிறது யோசிக்க கூடாது. அவன் என்ன இவ்வளோ ஜாலியாக அவன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே நம்ம அமைதியை விட்டுறாங்க. அவன் கூட ஒரு மனசு அப்படி ஜிம்மி வேணும்னு நினைக்கிது. அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் போயிட்டே இருக்கு. அவர் பார்க்குறப்பலாம் அவர் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸும் அப்படி க்யூட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 days நம்ம ஜெய்கிட்ட டெய்லி பேசுவார். எப்படினாக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். வந்துட்டு கேப்டன் ஜிம் என்ன பண்ணுறீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பாடு காமிங்க ஜிம்மி போயிட்டு ஸ்மார்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாவ் சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஸ்மெல் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஏன் நீ சாப்பிடலாம் சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன். ஜெஃப் அங்கிள் வந்து மீடியமாக சாப்பிட குக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படினாக்கா அவங்களோட குக்கிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இப்படி தான் குக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி தான் குக் பண்ணுவாங்களா. அது ஒரு டைம் நல்லா இருக்கும், ஒரு டைம் நல்லா இருக்காது. எனக்கு பிடிக்காது. ஆனால் இது பார்த்தா சாப்பிட தோணுது. ஆனால் நீ உங்களோட ஃபுட் இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. உனக்கு வேணா சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க சார். ஜிம்மில் போகிறோம் பார்க்குறாங்க. இப்போ ஜெய்கே டக்குனு ஜிம்மில் ஹார்ட் பிடிக்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. உட்கார சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன் உட்கார சொல்கிறேன். ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜெய்கே ஒரு பிளேட்டில் எல்லா ஃபுட்டும் சர்வ் பண்ணிட்டாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. சாப்பிட சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு அதே சொல்கிறாங்க. உனக்கு ஓகே உனக்கு சாப்பிட்னாக்கா நீ சாப்பிட ஓகே. நீ தானே சொல்லு உனக்கு நீ யாருக்கு தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு நான் யாருக்கு தான் பிடிக்கும். அப்போ உனக்கு நீ யாருக்கும் நீ ஆசைப்பட்டனாக்கா நீ சாப்பிட ஓகேவா. இது உனக்கு பிடிச்சிருக்கு நீ சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்க தாராளமாக சாப்பிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. என்னடா ஒரு கேப்டன் குக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. நீ என்ன இப்பெல்லாம் பேசுகிறீங்க நான் அப்படிலாம் யோசிச்சதே இல்லைங்க ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா அது உண்மையாக நீ சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட வா சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது இது எடுத்துக்கு வா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜிம்மி எடுத்துக்கிறாங்க. அவர் நல்லா விரும்பி அவரும் லைக் பண்ணி சாப்பிட்றத பார்க்க ஜெய்கேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் அவ்வளோ அழகாக சாப்பிட்றத பார்க்குறதுக்கு அவ்வளோ செஃப் இருக்காங்க. இவர் கேட்டால் எனக்கு குக் பண்ணி தருவாங்க. அதனால கூட ஜிம்மி கேட்டாங்க. ஜெய்கே குக் பண்ணுற குக்கிங் தான் பிடிச்சிருக்கு. அவருக்கு லைக் பண்ணி சாப்பிட்றாரு. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காரு. ஜெய்கே ரசிச்சு பார்க்குறாங்க. இப்போ சாப்பிட்ற எல்லாமே போயிடுது. இவர் சாப்பிட வச்சு ஒரு அழகு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நல்லா சாப்பிட்டேன் தேங்க்யூ ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. சார் ஓகே சாப்பிட்டேன். ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ரிவார்டு எதனா கூட சொல்கிறாங்க. ரிவார்டா இன்னும் ரிவார்டு தரணும் ஜிம்மி கேட்குறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. நான் தானே குக் பண்ணேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஸோ நல்லா சமைச்ச கைக்கு நான் ரிவார்டு தராங்க சொல்கிறாங்க. கைக்கா ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அவர் பிரேஸ்லெட் போட்டிருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை ரிமூவ் பண்ணுறாரு. அதுவும் இப்போ அது ஃபேமிலி பிரேஸ்லெட் அதெல்லாம் கரெக்டாக கூடாது. இப்போ ஜெய்கே ஜிம்மி என்ன பண்ணுறாங்க அதை ரிமூவ் பண்ணி ஜிம்முக்கு ஜெய்கே போடாமல் போகிறாங்க. ஜெய்கே பேர் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீங்கள் தானே கேட்டீங்க சமைச்ச கைக்கு இது கொடுக்குறாங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கே தான் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது கேட்டாக்கா அவங்க ஃபேமிலியோட பிரேஸ்லெட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அதுவும் ஃபேமிலி பிரேஸ்லெட் ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க உங்கள் ஃபேமிலி பிரேஸ்லெட் ஓகேவா நீ மட்டும் போட வேண்டியது இது போய் இன்டர்வியூ கொடுப்பியா கேட்குறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் உங்கள் ஃபுட்டுக்கு நான் இதில் இன்னும் வேறு என்ன கூட கொடுப்பேன். ஆனால் என்கிட்ட வேறு எதுவும் இல்லை இதாக இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. நான் சும்மா கேட்டேன் ஓகே எனக்கு வேணாம் நீ போட்டுக்கோ சொல்லி பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு உனக்கு சொல்ல மாட்டேன் சரியா எதாவது எங்கெங்கே இருக்கணுமோ அதை தான் அங்கே இருக்கணும் சரியா கூட சொல்லி ஜெய்கே தான் அதை வாங்கி அவர் ஜிம்மில் ஹேண்டில் போட்டு விட்டுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவா சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க. எங்கே போய் கிஃப்ட் வாங்குவா சொல்கிறாங்க. இல்லை நான் ஷிப்பு போட்டு நான் இப்போ 1 month அப்படியே இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் என் டைம் கிடைக்கிறது வரேன் ஓகேவா அப்போ நான் வந்து வாங்கிட்டு தரேன் சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குறாங்க.
அப்படிதான் கொடுக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம், வேறு என்ன எப்படி கொடுக்குறது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. நீ நினச்சா வரவே கொடுக்காத சொல்கிறாங்க. நான் நினச்சா எப்படி ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெகி பார்க்குறாங்க. ஜெகி கிட்ட க்ளோஸாக பண்ண போகிறாங்க. டக்குன்னு ஜிம்மோட பசங்க கூப்பிட்றாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. வா பார்த்து கூப்பிட்றாங்க. ஜிம் ஓடி போயிடாரு. பாய் ஜோன்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ ஜெயிக்கவும் சரி சரி விட்டுறாங்க. டேஸ் போக போக ஒரு 20 days ஜெயிக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லி ஆயிருக்காங்க. இவர் உரிமையாக பேசுறதும் அவரும் அதை கேட்கறதும் 20 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா க்யூட்டாக இப்போ மொமெண்ட்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இப்போ நான் மிடில் ஆஃப் த சீல் இருக்காங்க. அங்கே தான் டால்ஃபின் வந்து இப்போ ஜம்ப் ஆகுது. 2 பக்கமும் இப்படி அழகாக ஒரு மாதிரி அந்த கப்பல் வரக்குள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் அழகாக ஜம்ப் ஆகுது. அதை பார்க்க அவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ஜிம் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து ஜிம் பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஜேகேக்கு ஜிம்கிட்ட அதுக்கப்புறம் தள்ளி இருக்க முடியவே இல்லை. அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கிற நம்ம சொல்லிடலாம். மனசில் ஃபீலிங்ஸ் வச்சுட்டு ஹைட் பண்ணுற ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒவ்வொரு டைமும் ஜிம் ஜெயிக்கிட்ட வரும்போது தான் ஜெயிக்கு ஃபீலிங்ஸ் அவ்வளோ ஒரு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி சொல்கிறது, பாசமாக இருக்காரு. அவர் சொல்லணும்னு ஆசையாக இருக்காரு. கூடவே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது அவனுக்கு. ஓகே நம்மளோட இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகேனாக்கா நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் கேட்குறான் அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் பண்ணவே. நான் சொல்ல ஒரு ஆசை எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே. அப்புறம் மற்றவங்கள்ட்ட ஜெயிக்க விசாரிச்சு பார்த்துருப்பாரு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்கட்டும். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஜிம் தம்பி ரொம்ப சிம்பிளாக இருப்பார். இப்போ சின்ன வயசுல அப்படி தான் இருப்பார். அவங்க ஃபேமிலியோட தான் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே புரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணலாம் சொல்லி ஜேகே ரெடியாக இருக்காங்க. ஜிம் பையனில் கேப்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பக்கம் இப்போ ஜங்கு போகிறாரு. சொல்லுங்கள் ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட டால்ஃபினோட சரி கேப்சர் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்படி நிற்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்கணும். சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு அந்த ஷிப்போடைய எட்ஜில் நிற்கிறாங்க. இப்போ ஜேகே இங்கே தான் இருக்கிறாங்க. கேப்சர் பண்ணாங்க. ஜிம்முக்கு பின்னாடி அந்த டால்ஃபின் வந்து ஜம்ப் ஆகும். 2 பக்கமும் அழகாக அது இப்படி அது ஹார்ட் ரேட் மாதிரி அது வந்து ஜம்ப் ஆகும். அந்த ஹார்ட் ரேட் ஷேப் நடுவில் நம்ம ஜிம்மில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த மாதிரி பிக்சர்லாம் அவ்வளோ ரேராக அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஆனால் ஜேகே ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி ஒரு இருக்க மொமெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு பாரு. ஒரு செகண்டில் கேப்சர் பண்ணி வர்றதை ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜேகே காமிக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காட்டுங்க ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துக்க அந்த பிக்சர் அவ்வளோ அழகாக இருக்குது. வா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது நிஜமாவே இங்கே பாருங்களேன் சொல்கிறேன். ஜேகே பார்க்குறாங்க. அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 2 டால்ஃபின் நடுவில் நானே சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சீயோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. அச்சோ தேங்க்யூ மிஸ்டர் ஜோன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் கூட பேசலாமா சொல்கிறாங்க. பேசுங்க என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு இது கூட சொல்கிறாங்க. கேமரா வாங்கி வரணும் வச்சுட்டேன். ஜேகே இப்போ ஜிம்மை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு இப்படினாக்கா அந்த ஷிப்போட அடிச்சு நிற்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்குன்னு கூட்டிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. நான் இருக்கேன் அப்படி பயம் சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை நீங்கள் இருக்கு எனக்கு தான் பயம். நீங்கள் கேப்டன் ஆச்சு என்ன சர்வ் பண்ணுறீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் வந்துட்டு பேசலாமா சொல்கிறாங்க. பேசுங்க சொல்கிறாங்க. நீ ஃபாரினில் எதாவது படித்தேன். ஆமாம் சொல்கிறாங்க. நீ அங்கே படிக்கும்போது யாரையாவது சொல்கிறாங்க லவ் பண்ணியா கேட்குறாங்க. லவ்வா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட் லவ் தான் காமன் விஷயம் தான் தப்பு இல்லை சரியா. நீ யாரையும் லவ் பண்ணிட்டு க்ரஷ் டேட்டிங் சொல்கிறாங்க. ஆச்சு என்ன சொல்கிறீங்க. நான் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கட்டாச்சு சொல்கிறாங்க. அப்படி நான் படிக்கிறதுக்கு டைம் கட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு என் கூட மெய்டு அதுக்கப்புறம் மேனேஜர் என் கூட இருந்தாங்க. எல்லாரும் அவங்க என் கூட தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் காலேஜ் போகிறப்போ அவங்களுக்கு கோவிட்டு வரும்போது வருவேன். கிளாஸில் நான் படிப்பேன் அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு பெரிய விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு என் அப்பா அம்மா தான் பேர்டே. என் அப்பா அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸு அது இல்லை பேர்டே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ எனக்கு லவ் பற்றி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அங்கே இருக்காங்க சொல்ல ஜிம் லவ் பற்றி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு லவ் பற்றி தெரியல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு பாசல் ரீசெண்டாக பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாசல் ரீசெண்டாக பிடிச்சிருக்கான்னு ஏன் தெரியல. அவங்க பார்க்குறப்ப எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. அவங்க எப்படி எங்கிட்ட க்ளோஸ் ஆகுறாங்களோ அப்படியே எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எதனால் அப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. நீ தப்பாக ரிட்டர்ன்னு சொல்ல தெரியல. இப்போ பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியல. மேபி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் என் மனசு இருக்குதா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. யார் அந்த பர்சனோட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சார் சொல்கிறாங்க. ஒரு கோல்டாக இருப்பார் பார்க்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ரொம்ப ஜென்டில்மேன் ரொம்ப நல்லவர். எல்லாருக்காகவும் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவார். மற்றவங்களாம் அவர் பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. யார் அது சொல்கிறாங்க. அது உங்களுக்கு இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சும்மா சொல்லுங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தேவையில்ல சரியானு சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம்மிட்டு கேட்க நான் இருக்கேன் சொல்கிறது சொல்கிறாங்க. நான் சொல்கிறது மிஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு அப்போ ஜேகேவும் வில்லியம் தான் இப்போ எனக்கு இந்த ஷிப் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு 1 வீக் அவர் தான் மூவ் பண்ணுவார். 1 வீக் இவர். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் யாருன்னு சொல்ல வரீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர் பேர் சொல்கிறாங்க. ஒரு பேர் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டான ப்ளீஸ் வில்லியம் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹாய் வில்லியம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு பாசிட்டிவாக இருக்குது பேசுகிறத பார்க்கறதுக்கு. இப்போ வில்லியம் வராங்க. ஹாய் ஜிம்மி எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் என் டியூட்டி சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இன்னும் உங்கள் டியூட்டியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜாலி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகேக்குன்னு சமக்கம் அது பஸ்ஸாக இருக்குது. அப்புறம் ஜேகே வில்லியம் பார்க்குறாங்க. யாரா அந்த பக்கம் சொல்கிறாங்க. இல்லைடா நாளைக்கு என் டியூட்டியில் சொல்லி நாளைக்கு என் டியூட்டி அதான் வந்து பார்த்து குழந்தை வந்தால் சொல்லிட்டு வில்லியம் சொல்கிறாங்க. எனக்கு லீவில் இருப்பாரு. எனக்கு ஷிப்பில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரூமில் இருப்பாங்க. அவங்க லீவில் அவங்க வந்து ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க.
இப்போ நம்ம ஜேகே அப்படி ஜிம்மியை பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே வில்லியம் நான் அப்புறம் பார்க்குறவங்கள சொல்லிட்டாங்க. ஓகே ஜிம் பாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் பாய் மிஸ்டர் ஜியோன்னு சொல்லி ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜேகே செம ஃபர்ஸ்ட்டாக இருக்கட்டும் உனக்கு நாளைக்கு வச்சுக்கலாம். ஜேகே பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம வில்லியம் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறேன். என்னடா சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒன்றும் அவன் நம்மளுக்கு தான் பேசுவான் பழகுவான். வேறு யாரும் பேச மாட்டாங்க. எப்படி இருக்கும்போது எப்படி ஜேகே பார்த்துருக்காங்க எப்படி இருக்கும் யார் நம்மளை தாண்டி வேறு யாராக இருப்பாங்க இல்லை வாய்ப்பே கிடையாது சொல்கிறாங்க. அவங்க தான் இருக்கான் மற்ற கேப்டனா இப்போ யாரும் ரிலேஷிப் இல்லை அப்படி சொல்லி ஜேகே அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க வேறு யார் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேகே தான் ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் போயிட்டு பயங்கர சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நல்லா கன்ஃபியூஸ் ஆகட்டும். ஜிம் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவர் தான் பார்த்துட்டு அவர் பார்த்துக்கவே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அவர் எனக்கு வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறதும் என்கிட்ட க்ளோஸாக இருக்கலாம். அவருடைய ஹார்ட் ட்ரெஸ் பகுதி எனக்கு கேட்குது. எனக்கு தெரியுது அவர் போக போக எனக்கு ஒரு தாட் வந்துச்சு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. எனக்கு அவர் ரொம்ப நல்லவராக இருக்கா தெரியுமா. கொஞ்சம் கூட ஈகோ இல்லை. எல்லாரும் அழகாக பார்த்துக்கிறாங்க கேர் பண்ணுறாரு. நான் மற்றவங்க பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரும் சொல்லிட்டாங்க ஒரு பிரகாரம் ஒரு 4 கிளாஸ் ஃபேமிலி செகண்ட் ஒரு வில்லேஜ் சேர்ந்தவரெலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கு கவலையில் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு விஷயமே இல்லை. ஓகேவா அவரேவா யார் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இன்ட்ரோ லவ் பண்ண மட்டும் போதும். நானும் லவ் பண்ணுவேன். ஜிம் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்க மேலே மட்டும்தான். இப்போ ஜிம்மில் நினச்சிட்டு பெரிய படுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தூக்கமே இல்லை. அப்படி இப்படி நைட்டெலாம் ஒரு மாதிரி அவரால் ஆப்ரேட் பண்ண முடிச்சு. இப்போ அவர் ரெஸ்டாரண்ட் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது பக்கம் ஜேகே வந்துட்டு வெளியே நின்றுருக்காரு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் இருப்பாங்க அவரோட ஃப்ளோர்லேருந்து அவர் வெளியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தாக்கா நம்ம ஜேகேயோட ஃப்ளோரில் ஜேகே அது பக்கம் அந்த எட்ஜில் இருந்துட்டு ஸ்மோக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஸ்மோக்கிங் வேறு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு கோவம் வருது. ஜிம் டேரெக்டாக கீழே வராங்க. இப்போ அந்த அவரோட ஃப்ளோர் போகிறேன் அந்த ஜேகே ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஜேகே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம். ஜிம் டக்குன்னு ஸ்மோக் வாங்கி அந்த சீக்கிரம் தூக்கி போட்டுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க என்ன பண்ணுறா ஜேகே கேட்குறாங்க என்ன பழக்கம் ஏதோ ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன பழக்கம் ஏதோ ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது ரொம்ப டென்ஷன். சரி ஓகே நான் ஸ்மோக் பண்ண உனக்கு என்ன சரி ஜேகே கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க நான் ஸ்மோக் பண்ண உனக்கு என்ன கேட்குறாங்க. ஆமாம்ல நீங்கள் ஸ்மோக் பண்ண எனக்கு என்ன நான் இதுக்கு கேர் பண்ணணும். ஜிமின் தான் அப்படி ரன் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பார்த்து சொல்லிட்டாங்க தப்பு தான் சாரி சொல்லி ஜிமின் தான் பார்க்குறாங்க. பக்கத்து சார் இப்படி அந்த ஸ்மோக் நிறைய வச்சுருக்காங்க. ஜிமின் எடுக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இப்படி எப்படி எல்லாம் பிடிச்சிக்கணும் சரி அப்படி நான் சொல்லி ஜிமின் தான் இப்படி அந்த ஸ்மோக் கையில் கொடுத்துட்டு வந்து ஃபோன் போகிறாங்க. டக்குன்னு ஜேகே அந்த ஸ்மோக்கை வந்து தூக்கி போட்டு அப்படி கிட்ட வந்து பேக் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க ஒன்றில் விட்டு நான் போகிறேன் சரியாக சொல்கிறாங்க. பாரு சொன்னாலும் தெரியும் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் கோபப்படுறேன் இப்போ தான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் கோபப்படுறேன் பார்த்து இல்லை என்ன கோபப்படுறா செக் கேட்குறாங்க. நீ என்ன கேட்டீங்க எது கேட்குறேன்னு சொல்கிறாங்க. சரி நான் கேட்டேன்னு வச்சுக்கேன் என்ன சொல்லு நீ ஏன் கோபப்படுறேன்னு சொல்கிறாங்க. நான் என்னத்தை சொல்கிறது சரி ஏன் கோபப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பிகாஸ் ஐ லைக் யூ ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பிகாஸ் ஐ லைக் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பட் ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க நிஜமா அங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மை கேப்டன் பிரின்ஸர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க மை கேப்டன் பிரின்ஸ் ஐ லவ் யூ ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன். அதை எப்படி சொல்ல போகிறேன் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியாமல் தான் அந்த டென்ஷன் எடுப்பேன். டென்ஷன் ஸ்மோக் பண்ணிட்டு ஓகே ஐம் சாரி ஓகே ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நிஜமாக அந்த டென்ஷன் தான் ஸ்மோக் பண்ணிங்களா சொல்கிறாங்க. ப்ராமிஸ் ஓகே நிஜமாக ப்ராமிஸ் அதுக்காக தான் பண்ணேன். எனக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டு ஓகேவா நான் ரெகுலராக ஸ்மோக் பண்ண மட்டும் தான் நான் ஸ்மோக் அடிக்கிறதுலாம் கிடையாது ஓகே ஜஸ்ட் ஒரு டென்ஷன் ஓகேவா அதனால் மட்டும்தான் மற்றபடி ஸ்மோக் பண்ணுறது இந்த தாட்டில் ஓகேவா ஐம் சாரி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு இப்படி கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க அது எனக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷிப்போட ஓனராக கேட்குறீங்களா இல்லை சொல்கிறாங்க. இல்லை என்னோட ஓனராக கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆசை சொல்கிறாங்க. உங்களோட ஓனர் அது இல்லை உங்களோட ஓனர் ஜிம் கேட்குறாங்க. என் ஒய்ஃப் தான் என்னோட ஓனர் ஓகே சொல்கிறாங்க. சரி ஹார்ட்டுக்கு ஓகே ஹார்ட் ஆஃப் த ஓனர் இருக்காங்களா அவங்களும் கேட்டாங்கன்னா வாங்கிப்படா நான் டக்குனு விட்டு தானே அவங்க தூக்கி போட்டு தானே ஆகணும் நான் பயந்தானே ஆகணும் சொல்கிறாங்க. பயப்படுமா எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பர்சன் இருந்தாலும் வெளில எவ்வளோ பர்சன் ஒரு திங்காக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்க தேவையில்ல எல்லா இடத்துலையும் கிங்காக இருக்கிறவங்க தப்பு சொல்கிறாங்க. இல்லை எனக்குலாம் எல்லா இடத்துக்கு கிங்காக இருக்க ஆசை இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஜேகே போய்ட்டு ஜிம்மிட்ட ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மிட்டமாக இருக்குது என்ன பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு தானே சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஐ லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஓகே உனக்கு எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது எல்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கல எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் அம்மா பற்றி நான் சொல்கிறாங்க. ஜேகே உட்காரக்கிறாங்க அப்படின்னு உட்காராங்க. இப்போ ஜேகே அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அப்பா இல்லை சின்ன வயசில் அப்பா இருந்துட்டாரு எனக்கு தங்கச்சி அம்மா மட்டும் தான். அம்மா ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப போல்டாக இருப்பாங்க ஒரு ஆயின் லேடி ஆனால் கொஞ்சம் ஷார்ட் இருப்பார். வில்லேஜில் கொஞ்சம் தோட்டம் இருக்குது அதை வச்சு தான் வந்துட்டு இருக்கோம் ஓகேவா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க படிக்க வச்சாங்க. எப்படி நான் என் தங்கச்சி அம்மா ஹாஸ்பிட்டல் படிச்சுட்டோம் எனக்கு ஒரு நல்ல ஜாப் படிச்சிங்க நான் ஒரு கேப்டன் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சி மேலே படிச்சு செட்டில் ஆகிட்டு அவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு லைஃப்பில் போயிட்டா. இப்போ அம்மா விழுந்துட்டு இருக்காங்க நான் மட்டும் தான் எனக்கு நான் ஒரு கேப்டனாக இருக்கேன். என்னடா நல்லா எனக்கு முடியுது இந்த சேலரி போதுன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த சிம்பிள் லைஃப் ஓகேவா அவனுக்கு முடியுமா உனக்கு இந்த லைஃப் வந்துட்டு வெளியே பண்ண முடியுமா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒரு ஃபேமிலி அவங்களோட ஹாப்பியாக இருக்க முடியுமா இந்த சேலரிக்குள்ளே அஜய் கேட்குறாங்க. இல்லை நான் எக்ஸ்ட்ரா ஏன் பண்ணி தரணுமா அஜய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு எனக்கு சிம்பிள் லைஃப் ரொம்ப பிடிக்கும்
நான் சொல்கிறேன் எனக்கு அப்பா அம்மா நினைச்சா பயமாக இருக்குது, எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நீங்கள் உங்கள் வீட்டு பெரிய பையன் தானே, அதுவும் அப்பா அம்மா வேறு வீடு வச்சுருக்காங்க, ஒரு நண்பர் அப்படி தான், நீ கேட்டதுன்னு வேற என்ன சொல்லுவாங்க சொல்கிறாங்க. தெரியும் தான், இருந்தாலும் கூட அட்ஜென்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது, நானே போயிட்டு அப்பா கிட்ட சொல்லி அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி தான் நான் பேசவா சொல்கிறாங்க. இதை நீங்கள் பேசிட்டு காலையில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நிறைய இன்சல்ட் பண்ணுறது சொல்லி இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆமாம் என் ஃபேமிலி நம்ம பர்சனில் தான், இருந்தாலும் கூட இங்கே இருக்க பயமாக இருக்குது. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஃபேமிலி ஒரு மாதிரி இருப்பாங்க, மேரேஜில் வரப்போ எல்லோரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அதை நினைச்சா பயமாக இருக்குது, ஒரு வெளியில் அப்பா அம்மா எங்களை இன்சல்ட் பண்ணிட்டா ரொம்ப ஹார்ட்டாக இருமே, அதை என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை உன்னோட தாட் என்னை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இன்னும் பிடிச்சிருக்கு, நான் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு தோணுது. ஓகேவா, நீங்கள் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, ரொம்ப லவ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க, கோல்டாகவும் இருக்கீங்க, அவங்க ஒர்க்கில் கரெக்டாக இருக்கீங்க, எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, இவரை பர்ஃபெக்ட் மேன் சொல்கிறாங்க. அப்படியா நான் பர்ஃபெக்டாக நான் ஜெயிக்க சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உங்கள்கிட்ட எவ்வளோ தான் க்ளோஸாக பேசலாம், நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படினாக்க உங்கள் லவ் எனக்கு புரிய வைக்கணுன்றக்காக சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்க எனக்கு கண்டுபிடிச்சிட்டியா? தெரியும் எனக்கு, நீங்கள் அப்ரோச் பண்ணது எனக்கு தெரியும். ஓகேவா, நீங்கள் இந்த இதெல்லாம் ரிவார்டாக கேட்டது எனக்கு அன்றைக்கி மீனிங் புரியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அப்படி நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் கேர் பண்ணுற விதம் எனக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டேன். எங்கே நான் விழுன்னு சொல்லிட்டு அவள் துடிச்சு போயிட்டீங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்புறம் இல்லை என்னை மெயின்டாட்டிக்கு அவங்க எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், எனக்கு மெயின்டைன் சொல்ல மாட்டேன், அவங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அவங்களாம் கூட துடிச்சு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேப்டன் தானே, நான் ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த கேப்டன் ஃப்ரெண்ட்ஸாகவும் சரி பாய் ஃப்ரெண்டாகவும் சரி ரொம்ப அழகாக கேர் பண்ணுவேன். ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கேர் பண்ண. ஓகேவா, நீ ஸ்லிப் ஆகிட்டு என்ன ஆயிருக்கும் சொல்கிறாங்க. நம்ம வாங்கி போய்ட்டு அன்றைக்கி சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் பார்த்து உங்கள் கண்ணில் ஒரு பதக்கத்தை, அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி துடிச்சு போயிட்டேன். ஒரு செகண்ட் ரொம்ப திட்டிருக்கீங்க ஆல்மோஸ்ட் அன்றைக்கி, ஏன் இருக்க ஏன் கேர்லெஸ்ஸாக இருக்க யாரும் வர சொல்லுவாங்க மேலே போய் கேட்குறீங்களா, அப்போ நான் பார்த்தேன் அவங்களுக்கே எவ்வளோ கோவம் வந்துச்சு சார். மற்ற கேப்டெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கேஷ் இருந்தாங்க, நீங்கள் ஓகே வாஜிமன் தான் கேட்டாங்க தவிர வேறு யாரும் அந்த மாதிரி ஒரு பண்ணல, நீங்கள் மட்டும் தான் அவ்வளோ ஒரு பண்ணீங்க. அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஓகே உங்களுக்கு எவ்வளோ எந்த கிளப் இருக்குது சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நான் பரவாயில்ல, எனக்கு குழந்தை நினச்சேன், குழந்தைக்கு வேலை பேசுறது சொல்கிறாங்க. ஏன் நான் குழந்தை ஏன் நினச்சிக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நீ தான் இப்படி நடந்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு பிரின்சிபல் நடந்துக்காம குழந்தை தரமாக க்யூட்டாக ஒன்றும் அழகாக பண்ணிட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்குறப்போ சொல்கிறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கூட இருக்க சொல்கிறாங்க. சொல்லி நீங்களா பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஏன் விஜய் கேட்குறாங்க. இல்லை உங்களை எல்லாரும் சொல்கிறாங்க எப்படி ரோபோன்னு சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு கேப்டன் ரோபோன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேசிட்டீங்க சொல்கிறாங்க. இன்னும் கூட அழகாக பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெக்கி ஆமாம் ஜெக்கி தான் அப்படி வச்சு பார்த்துருக்காங்க. எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க சொல்கிறாங்க. பார்க்குறது செய்கிறாங்க, வேறு என்ன பண்ணுங்க அஜய் கேட்குறாங்க. சொல்கிறாங்க வேறு எதாவது பண்ணுங்க அஜய் கேட்குறாங்க. இல்லை அஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்து ஜிம்மி பார்க்குறாங்க, பயப்படாத ஒன்றும் பண்ண மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. நான் ஏன் பயப்பட போகிறேன் சொல்கிறாங்க. எனக்கு நான் ஏன் பயப்பட போகிறேன், யுவர் மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. யுவர் மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஓகேவா, நான் கண்டிப்பாக நான் அப்பா மட்டும் பேசுகிறேன். ஓகே 1 month லீவ் முடிவிட்டு நாங்கள் வந்து ரிஷிகோட் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மி இப்போ வேண்டாமே சொல்கிறாங்க. இப்போ வேண்டாம் ஓகே கொஞ்சம் ரிஸ்க் போட்டு நம்ம லவ் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கொஞ்சம் ரிஸ்க் லவ் பண்ணலாம் ஓகேவா, நிறைய லவ் பண்ணணும், நிறைய பேசணும், பழகணும் ஓகேவா, எனக்கு எல்லாம் செட் ஆகணும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கு ஓகேவா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரே மாதிரி இருப்பேன், மனசில் மாற ஜிம்மி சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் டேஸ் போட்டு ஓகேவா, ஏன்னா நீ ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கறதுனால எப்படி இருக்கேன், மேபி லாங்கில் இருக்க எப்படி இருப்பேன், இல்லை ஒர்க்கில் ஓகேவா, நான் ஒரு கேப்டனாக இருக்கேன், இது எவ்வளோ ஆபத்தான ஒரு ஒர்க்கு உனக்கே தெரியும் எனக்கு இப்போ சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா, நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் யோசிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் கார்டியோ ட்ரை பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்ல ஓகேவா. அது சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் யோசிக்கல ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன், இப்போ சின்ன பையனாக இருக்கியா, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகட்டுமே, எனக்கு இப்போ 20 தானே ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போகட்டும் ஓகே, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா சொல்கிறாங்க. சரி ஓகே எதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஐ லவ் யூ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. லவ் யூ தான் நான் சொல்லியிருக்கேன், நான் லவ் யூ சொல்கிறேன், லவ் யூ டூ சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் லவ்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்கிறாங்க புரியல சொல்கிறேன். எனக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எப்படி ஹஸ்பண்டாக ஆக போகிறீங்களோ நான் வந்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பர்மிஷன் தரங்களோ அப்போ நான் சொல்கிறேன், அது வரைக்கும் இருக்க முடியுமா அதுன்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஷியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா அப்போ நான் போகவா சொல்கிறாங்க. அப்படிதானே வேறு சொல்கிறாங்க. எப்போ லவ் வந்துருக்கு எங்கள் வீட்டில் சொல்கிறோம், எப்போ அவங்க ஓகே சொல்கிறாங்க அப்போ தான் ஓகே, அது வரைக்கும் டச்சி சொல்கிறாங்க. என்னென்னு போங்க அது வரைக்கும் டச்சி ஜிம் நினச்சி ஓடி போயிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இது அவருக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்லையே, எந்த குழந்தைமா இருந்தாலும் எந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல இவரை தான் என் பாய் பண்ணுறேன். ஜெக்கி பார்க்குறேன். இந்த பிரின்ஸ் ஜெக்கி தான் அவசரிக்கிற லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்காரு. ஓகே ஜிமின் தான் இனிமேல் ஸ்மோக் பண்ணீங்க அவ்வளோதான் சரியா, ஹேண்ட் உடச்சிடுவான் சொல்கிறாங்க. கை உடச்சிடுவான் சொல்கிறாங்க. ஸ்மோக் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஓகே ஜிம் போயிடாங்க. ஜெக்கி அந்த ஸ்மோக் எடுத்து போட்டு ஒரு பக்கம் தூக்கி போட்டுறாரு. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆச்சுக்கு ஜெக்கி ஜிம் சைடு எடுக்கணும், ஜிம் ஜெக்கி சைடு எடுக்கணும். ஆன் ஃபைன் டே நம்ம ஜிம் பார்க்குறது எப்படி அப்டேட் பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஏன் சாருக்கு வந்துட்டு ஷிப்பர் ட்ரை பண்ணுமா. ஆமாம் அவர் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வாங்க சொல்லித்தரேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜெக்கி அழகாக ஜிம் க்ளோஸ் பண்ணி போச்சுட்டு அப்படி சொல்லி தரானுங்கிறாங்க. ஜெக்கியோட ஹார்ட் ஃப்ரீ ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது.
ஜிம்மி நல்லா இருக்கா இப்படிக்கா பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஜெகி பார்க்குறாங்க செய்ய மாட்டானே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே. ஜெகி பார்க்குறாங்க இந்த பக்கம் ஜிம்மிங்களா இப்படியா கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணா சொல்லிட்டாங்க ஏதாவது வேறு ஒரு பிளேஸ்க்கு போய் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுங்க ஆமாம் வேறு ஏதாவது கண்டத்துக்குள்ள போய் சொல்லிட்டாங்க. வேறு கண்டத்துக்குள்ள போயிருமா ஆமாம் சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஏஷியாவில் இருக்கும் சரியாக சொல்லிட்டாங்க. அப்படியே சரியாக சொல்லிட்டாங்க. அதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுங்க பாரு சொல்கிறாங்க. இது சரி ஓகேவா இது கொஞ்சம் டேரக்ஷன் திரும்பினாலும் சரி ஓகேவா நம்ம எங்கே போகிறோம் நமக்கு தெரியாது சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டாங்க ஆமாம் மற்றவங்க நம்ம சேவ் பண்ணாலும் உண்டு ஓகேவா சேஃபாக இருக்கும் அப்படி ஜெயிக்க சொல்லிட்டாங்க. பார்க்க இவ்வளோ இருக்கா இதில் ஆமாம் கொஞ்சம் காற்று வச்சு கொஞ்சம் இதெல்லாம் மாறினா கூட அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க் தானங்க இது சொல்கிறாங்க. ஆமாம் ரிஸ்க்கான ஒர்க் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது இந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமே அப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. கரெக்டு தான் ஜெயிக்க சொல்லியிருக்காங்க. ஜிம் ஜெயிக்கவும் அவங்க ஒரு வாட்டி பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்புறம் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு இது அம்மா ரொம்ப பிடிக்கும். ஜெயிக்க சொல்கிறாங்க உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ போனதுக்கப்புறம் அம்மா தான் எங்களுக்கு உலகமே அப்படி தான் எங்கள் அம்மா எங்களுக்கு உலகம் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் அப்படி தான் வளர்ந்துருக்கோம். அப்படி தான் எங்களை வளர்த்துருக்காங்க. இப்போ சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஜெயிக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பாசம் பிடிக்கிறாங்க ஒன்று தான் பிடிக்கும். ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்கிறாங்க இப்போ கேப்டன் ஜோனை பிடிச்சிருக்கு. ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க பாருங்க அப்படியா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நீங்கள் ஜிம் வச்சு கூட இறங்க டைமாக இருக்குது போட்டு வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. இது நம்பர் ஓகேவா நீ கான்டாக்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஓகே இப்போ நான் போகவா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் தருவில்ல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சான்ஸ் தருவில்ல உங்களோட பேசவில்லை எனக்கு என்னதான் நம்ம வந்துட்டு நீ எனக்கு டைம் கொடுக்க கேட்டு நானும் டைம் கொடுத்துறேன். ஆனால் கூட நீ எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஓகேவா சொல்லுன்னா எனக்கு தான் நான் என்ன எடுத்துக்க முடியாது. ஓகே நீ எனக்காக பேச முடியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஓகேவா இப்போ நம்ம லவ் தானே பண்ணுறோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. லவ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் கூட நீ இப்போ ஷிப்போர்ட் வெளில போறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஷிப்போர்ட் வெளில போகிறேன் ஓகேவா ஆனால் நான் எப்பவும் நினச்சிட்டே இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. நிஜமாக நம்மளால சொல்கிறாங்க. நம்பிக்கை இருந்தாக்க பேசாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஓகே சாரி ஜெயிக்க சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. சேஃபாக சொல்கிறாங்க. ஜிம்க்கு அப்படி ஜெயிக்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வராங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம் படி ஜெயிக்க விட சக்ஸஸ் பண்ணுறாங்க. போயிட்டு வரேன் சேஃபாக இருங்க ஜிம்மில் இறங்கி போயிடறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபோன் பண்ணுவோம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு பார்த்தாக்கா ஜெயிக்கு ஜிம்மிட்டு ஃபோன் வரவே இல்லை. ஜெயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரில் எப்படினாக்கா ஃபோக்கஸ் பண்ண முடியல ஒர்க்கு அவர் பிரகாஷ் இப்போ ஆப்ரேட் பண்ணுறாத அவரை மற்றபடி மைண்ட் ஃபுல்லாக ஜிம்மிட்டு தான் இருக்கேன் ஃபோன் பண்ணலையே ஃபோன் பண்ணி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு 20 days பக்கம் ஆகிடுச்சு நம்ம ஜிம்மில் போயிட்டு இந்த வரைக்கும் ஸ்டில் கால் பண்ணவே இல்லை. ஜெயிக்கு அழுகே வர முதல் தடவை அழுகிறது வரைக்கும் அவருக்கு அவருக்கு கண் கலங்கவே மாட்டார். ஆனால் அப்படி கூட அழுகே வந்துச்சு ஏன் ஃபோன் பண்ணல எனக்கு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இப்போ வில்லியம் பார்க்குறேன் என்னாச்சுரா சொல்கிறாங்க பாரு ஜெயிக்கிறேன் சொல்லி தப்பா இருக்கா சரியா ஜிமின் வந்துட்டு ஒரு பிரின்ஸ் ஓகேவா அவங்ககிட்ட நல்லா பேசுகிறான். அவரு ரொம்ப சிம்பிளாக இருப்பான் ஓகேவா எல்லாத்தையும் நல்லா பேசுகிறான். அதுக்காக நீ வந்துட்டு எப்படி ஒன்றா நீ லவ் பண்ணலான்னு நினைக்கிறியா சொல்லிட்டு லவ் பண்ணுறதுனே தெரியும் ஓகேவா அது மாதிரி ஆசைப்படுறது ஓகேவா அவங்கள்ட்ட எங்கே இருக்க டைம் பாஸ் பண்ணியிருப்பான் ஓகேவா எனக்கு அவங்க போர் அடிச்சிருக்கோம் சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணி ஒரு கேப்டன் எங்கே இருக்க நீ தான் நானும் பையன் வேறு ஸோ வந்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிருப்பான் அவ்வளோ சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நீ ஜெயிக்க பார்க்குறேன் என் ஜிம்மில் எனக்கு பையன் இல்லை சரியா என் ஜிம்மில் லவ் பண்ண சொல்லி அது கூட ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் அந்த மாதிரி பையன் மட்டும் சொல்லாது சரியா அவன் டைம் பாஸ் ஒருத்தவங்க பேசவே மாட்டான் அவன் ரொம்ப நல்லா ரொம்ப குழந்தை மாதிரி சரியா ஜெயிக்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வில்லியம் பார்க்குறதுனா சொல்லி அவன் குழந்தை மாதிரி ஓகேவா அந்த மாதிரி அவனுக்கு தப்பாக சொல்லாது ஓகேவா நீ வந்துட்டு லவ் பண்ணாத ஆரோக்கியமாக ஆசைப்படாதுன்னு கூட சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் ஓகேவா அதுக்கு எனக்கு புரியுது. நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் ஒரு 4th class பையன் ஓகேவா அவன் ஒரு கேபிட்டல் பிரின்ஸ் புரியுது ஓகே நான் வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறேன் தான் சொல்லிட்டு ஆனால் அதுக்காக ஜிம் தப்பு பேசலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சரியா அவன் வந்து பியூர் தங்கண்டா அவன் 1 month நான் பார்த்துருக்கேன் சரியா அவன் மாதிரி பர்சனை பார்த்தே இல்லை ஜெயிக்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த பிரின்ஸை மீட் பண்ணுறது சரியா நான் மீட் பண்ண முதல் பிரின்ஸ் அவன் தான் சரியா ஆனால் அவன் அப்படி ஒரு அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை அவன் ஏஞ்சல் இருக்கிறதுக்கு தகுதியானவன்டா அவன் அவ்வளோ அழகாக இருக்கான் இந்த எல்லாரும் அவனோட ரசிக்கிறதுக்கு காரணம் அது மட்டும் தான் சரியா சொல்லிட்டு அவனுக்கு பியூர் ஹார்ட்டாக இருக்கான் நீ அவனை பற்றி தப்பாக பேசலாம் சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறேன் தப்பாக பேசலாம் அது சொல்லிட்டாங்க அவனை அப்பெல்லாம் கூட சீட் பண்ண மாட்டான் அப்படி ஜஸ்ட் என்கிட்ட சும்மா டைம் பாஸ் போயிட்டு பேசவே மாட்டான் அந்த மாதிரி பையனே இல்லை சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ வில்லியம் பார்க்குறாங்க புரியுதா சொல்லிட்டு நான் சும்மா சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் நீ ஃபீலிங்ஸாக வளர்த்துட்டு கஷ்டப்படக்கூடாது அதுக்காக அப்படி சொன்னேன் தப்பா எடுத்துக்காத சொல்லிட்டு நம்ம வில்லியம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு பற்றி நீ வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு ஃபீலிங்ஸாக வளர்த்துக்கிட்டு அதுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு சரி ஓகே விட சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல ஜெயிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது அன்றைக்கி நைட்டு நைட்டு நம்ம ஜெயிக்க தம்பிட்டு இருக்காங்க. வில்லியம் தான் எனக்கு ஷெப்பை வந்து ரிமூவ் பண்ணிருக்காரு அவர் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் ஜெயிக்க தம்பிட்டு இருக்காங்க. இப்போ கால் வருது நம்ம ஜெயிக்க எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா ஒரு அண்ணன் நம்பர் இருந்துட்டுருக்கு ஜெயிக்க பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஃபோன் பிக் பண்ணுறேன் ஹலோ சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற ஒரு பர்சனாக இருந்துச்சு கேப்டன் ஜியோன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த வாய்ஸ் கேட்போம் ஜெயிக்க அப்புறம் பாரு டக்குனு எஞ்சி உட்காராங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. கேப்டன் ஜியோன் எப்படி இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க ஏன் ஃபோன் பண்ணல சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறேன் எனக்கு ஐம் சாரி சியோன் நான் அதுக்கு இங்கே வேறு பிளேஸ் போயிட்டேன் சொல்கிறேன் எனக்கு வேறு பிளேஸ் போயிட்டேன் சரி அந்த வீட்டில் மொபைல் யூஸ் பண்ணும்போது நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்துச்சு சரி மொபைல் யூஸ் பண்ண போயிட்டேன் அதனால ஃபோன் பண்ணவே இல்லை ஐம் சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க சரி அதை விட்டு எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்கிறாங்க நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க.
ஜிமின் என்ன சொல்கிறாங்க, ஜிமின் இப்போ ஜிமின் தான் ஐ மிஸ் யூ கேப்டன் ஜோன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐ மிஸ் யூ லார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, நிஜமாக ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, எவ்ரிடே உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, இப்போ என்னால் வர முடியல, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, நான் உங்களுக்கு பார்க்கணும் ஆசைப்பட்றேன், டைட்டாக ஹக் பண்ண ஆசைப்பட்றேன். நான் ஒன்றும் மிஸ் பண்ணுறேன், எப்படி சொல்ல, எப்படி நேரில் வர முடியல. சரியா, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஆனால் நான் அவங்க நினச்சிட்டே இருக்கேன். ஓகேவா, நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி பேசினாலும் பேசாட்டி அவங்க நினச்சிட்டே இருக்கேன். ஓகேவா, நீங்கள் எனக்கு தப்பை மட்டும் எடுத்துக்காதீங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி இல்லை, நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு புரியும் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. அந்த லவ்ன்ற சொல்ல முடியாமல் இல்லை மிஸ் மட்டும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, மிஸ் லார்ட்ஸ். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஓகே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபோனில் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6 மந்த் வரைக்கும் சேட் பண்ணிட்டுருக்காங்க ஃபோனில். ஜெக்கி ஜிம் ப்ளேஸ் ஆகிட்டார். அவன் அந்த லெவலில் வந்துட்டு அவன் நம்மளுக்கு தான் வேணும், நம்மளுக்கு தாண்டி வேறு யாரும் ஜிம் கிட்ட போகக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணுறாரு. இந்த ஸ்டேட்டஸாக ஒரு விஷயம் இல்லை, எனக்கு அவனுக்கு நான் அப்படி தான் சொல்லி ஜெக்கி முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுவார். ஜெக்கி அப்படி இல்லை, அவர் மனசு இருக்கிற மொத்தத்தையும் அப்படி மெசேஜே பண்ணி வச்சுருவாரு. ஜெயிமில் அதெல்லாம் ரீட் பண்ணுறப்போ அவருக்கு அப்படி இருக்கும், எப்போ ஜெக்கி பாப்போன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு பிஸியாக இருக்காரு, வர முடியாத சுச்சுவேஷன். இங்கே இப்போ ஒரு 6 மந்த் ஆஃப்டர் அன்றைக்கி வந்து 7 மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் ஜெக்கியும் எப்படிக்கா மீட் பண்ணி 7th மந்த் இது. இப்போ நம்ம ஜெக்கி எப்படிக்கா ட்ரை பண்ணி ஷிப்பில் இருக்காரு. அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவர் கரண்ட்லி வந்துட்டு இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காரு. அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ரஷ்யாவில் தான் அவர் இருக்காரு இப்போதைக்கு. அப்போ நம்ம அங்கே வந்து ஒரு ஷிப் வந்துட்டு இப்படிக்கா வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஷிப் வந்துட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது பார்த்து இருந்தான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது கிராசிங் பண்ணுற பிளேஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஸோ 2 ஷிப் ஒரே டைம் வந்து கிராஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம், பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெக்கி தான் ஒரு சேஃப்டிக்காக அந்த ஷிப்பை கரெக்டான பிளேஸ் வந்துட்டு இப்படிக்கா ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் ஷிப் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஷிப் அங்கே வரும்போது சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த பக்கத்துல இருந்து ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படி இருக்காரு. அவருக்கு அப்போ இன்னும் தெரியல, இன்னைக்கு ஏதோ ஹார்ட்டுக்கு கொஞ்சம் கனெக்டடாக ஒரு விஷயம் ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ லேசாக மனசு லேசாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் தெரியல, எனக்கு ஏதோ வந்துட்டு எனக்கு பிடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன் சார் ஜெக்கி பார்க்குறாங்க, புரியல என்னன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக ஜெக்கி பார்க்குறாங்க, நம்பருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, நம்ம இதுக்கு யோசிக்கிறோம். ஜெக்கி தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளேருக்கு அந்த ஷிப் அங்கே மூவ் பண்ணும்போது நிற்குது. ஜெக்கி பார்க்க இருக்கு கிராஸ் பண்ணி போகாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஷிப் வந்து ஒரு போட்டு வந்து கீழே தூக்கி போடுறாங்க. அந்த போட்டில் வந்துட்டு போட்டு தூக்கி போடுறாங்க. இப்போ ஜெக்கி பாருங்க இறங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இறங்க கூட போகிறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஷிப்போட பர்சன் இப்போ அந்த போட்டில் ஒரு பர்சன் இப்போ கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி வந்து இப்போ ராம்லேருந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்க்க முடியாது, ஜஸ்ட் யாரும் பர்சன் யாரும் அவங்களுக்கு புரியுது. இப்போ ஜெக்கி டக்குன்னு சொல்லிட்டு அவர் டெலஸ்கோப் எடுக்கிறாங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த பர்சன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க யாராக இருப்பாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ பார்க்கணும் ஃபேஸ் சென்டர் வச்சுறாரு. இப்போ அந்த பையன் போட்டு வந்து இங்கே மூவ் ஆகுது. பாய் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த பாய் அந்த போட்லேருந்து 2 பர்சன் வராங்க. அவங்க கூட வந்துடுறாங்க. இந்த ஷிப்பு தான் வராங்க. இப்போ வந்து பக்கம் வில்லியம் பார்க்குறாங்க. இந்த நம்ம போட்டு பேர நம்ம ஷிப் பேர வராங்களா சொல்கிறாங்க. யார் வராங்க சொல்கிறாங்க. தெரியலடா, நம்ம சீரியல் கட்டுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா, வரவங்க ரிசீவ் பண்ணுமா சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பாருங்க. ஓகே நீ சார் ரிசீவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வில்லியம் பாருங்க ரிசீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பக்கத்துக்கு போகிறாங்க. போய் இங்கே கை கொடுத்துட்டு வராங்க. நம்ம இப்போ ஜிம் போயிடும். அங்கே இருக்கிற ஜிம் தான் இப்போ ஸ்டெப் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷிப்புக்கு வந்து மாட்டுறாரு. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து அந்த போட் எடுத்து பக்கம் போகிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம வில்லியம் பார்க்குறாங்க. மீன்ஸ் நீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சொல்கிறாங்க. என்ன சடனாக சொல்கிறாங்க. அதுவா அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜஸ்ட் எனக்கு நான் ஷிப்பில் வந்து அதான் சொல்கிறாங்க. அப்போ வில்லியம் புரியல எனக்கா இவங்க எங்கேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கிட்டத்தட்ட 7 மந்த் ஷிப்பில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ அவரு எனக்கு இவங்க வேறு ஒரு கண்ட்ரிக்காக போயிட்டு இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வில்லியம் பார்க்குறீங்க. எதுக்கு நான் இங்கேருந்து வந்திருக்காரு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா இங்கே வந்து அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸ் சொல்கிறாங்க. அப்படியே அவன் நியூ பிஸ்னஸ் அங்கே கொஞ்சம் டேஸ்க்கு ஸ்டே பண்ணிருந்தேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நான் கொஞ்சம் டேஸ் இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. ஓகே வாங்க சொல்கிறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் டெய்லியில் யார் வர நான் தான் வந்திருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் இப்படிக்கா வேலை இருக்காங்க. ஆமாம் இப்போ யாரும் பிஸாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் பிஸாக இருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போய்ட்டு அந்த கேப்டன் பார்க்கலாமா சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறேன். கேப்டன் ஜோன் தான் போய் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு பிள்ளைங்களுக்கு தெரியுது இவர் எதுக்காக வந்துருக்காரு, யார் பார்க்க போகிற சொல்லி அவருக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அவங்க விட்டுருவாங்க. இந்த பக்கம் ஜேகே டேரக்டர் ஜிம் டேரக்டராக அந்த இந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஜேகே நினச்சிப்பாங்க யாரும் வந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு நினச்சி வேற ஒரு பர்சன் வந்துருப்பாங்க. அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுற பர்சன் வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேஷ் விட்டாரு. அவர் பிறகு பார்க்க இப்போ தான் ஷிப்பை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு அந்த ஷிப்பை மூவ் பண்ணும்போது சடனாக ஜேகே ஒரு பர்சன் ஹக் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆடுது. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அந்த ஹேண்டை டவுன் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ஹிப்பில் இருக்க அவர் ஸ்டமக்கில் இருக்கிற ஹேண்டை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். எனக்கு ஜிம் கையில் இப்போ அந்த பிரேஸ்லெட் வேர் பண்ணியிருப்பார். அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கான ஒரு பிரேஸ்லெட் தான். அதை பார்த்துக்கும் ஜேகே ஒரு மாதிரி இருக்குது அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. அப்படி அவர் பேர் சொல்லிட்டு ஜிம் ஹேண்ட் ட்ராப் ஆகிட்டு இருக்கு.
அப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஹக்கை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறாங்க. க்யூட்டாக எட்டி பார்க்குறாங்க. ஜெக்கோட கலர் டேஸ் வந்துருக்கு. அது ஜிம்மில் ட்ராப் அவுட் ஆகிருக்கு. அச்சோ எதுக்கு கேப்டன் அழகாங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி இது பேச மாட்டாங்க. பாருங்க கேப்டன் பேச மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எதுக்கு பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படியா நேற்று நைட்டில் ஃபோனில் பேசுனீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் இது சொல்லவே வரதா சொல்கிறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படி இருக்குது ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெக்கி எப்படி அந்த இப்போ ஷிப்பும் ட்ரைவ் பண்ண விட்டுட்டு அவர் ஜெக்கி ஜிம் லுக் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஆச்சு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ நீலாம் ஆகிட்டா சொல்கிறாங்க. இல்லை அது கொஞ்சம் ஒர்க்காக நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இருந்தோம் சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தோமா கொஞ்சம் ஒர்க் பிஸ்னஸ் நியூ பிஸ்னஸ் அதனால் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கிடைக்கல எங்களுக்கு சொல்கிறாங்க. அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு சாப்பிட முடியல. எங்கள் செஃப்பாக வந்து நாங்கள் குக் பண்ணி போட்டாங்க நம்ம ஃபுட்டெல்லாம் இந்த கூட அங்கே உள்ள டேஸ்ட் அங்கே வரல. கொஞ்சம் அவ்வளோ டேஸ்ட் சொல்லிட்டாங்க சாப்பிடவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஏதோ ஒரு ஃபுட்டை சாப்பிட முடியாது ஹெல்த் இம்பார்ட்டன்ட் இல்லையா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். இப்படி நினச்சோம் நீ பழறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சடனாக பார்த்தோன்னா அதை எமோஷன் சொல்லிட்டாங்க. கலர் தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் எனக்கு கொடுத்த தெரியல அழுகணும்னு சொல்லிட்டாங்க. சரி நான் கூட நினைக்கல எனக்கு அழுகலாம் வரும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அழுகலாச்சும் ஜிம் தான் டேஸ்ட் அழுக பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் இங்கே பாரு வெயிட் பண்ண விட்டுன்ட்டு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஐ லவ் யூ டூ ஓகேவா சொல்கிறாங்க. சரி லவ் யூ டூ ஓகே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என் அப்பா மட்டும் கண்டிப்பாக பேசுவாங்க. கண்டிப்பாக பேச புரிஞ்சுப்பாங்க. ஓகே நான் உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஓகே தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி உங்களுக்கு ஓகே தானே எனக்கு தெரியும் உங்கள் அம்மா ஒரு தம்பி மாதிரி அவங்களோட பர்மிஷன் மேரேஜ் கண்டிப்பாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அவங்களுக்கு பர்மிஷன் தருவாங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக தருவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷனோட சொல்கிறாங்க. ஒரு கிஸ் மட்டும் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் இல்லை மேரேஜுக்கு அப்புறம் அப்புறம் பார்த்துட்டு ஓகே எனக்கு இப்போ வேணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னோட ஃபீலிங்ஸை இப்படி ஷோ பண்ணுறது இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு சான்ஸ் தான் ஓகேவா சொல்கிறாங்க. இது ஒரு வே ஓகே எனக்கு என் ஃபீலிங்ஸ் சார் எந்த லவ் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு வே தான் இது ஓகே ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன கிஸ் பண்ண அவ்வளோதானே சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அலோ பண்ணுறாங்க. ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ டீப்பாக அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கிஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ லவ் பண்ண சொல்லிட்டு நமக்கு ஜிம் பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கிஸ் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ ஜிம் ஸ்டாப் பண்ணுறாங்க. போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க லைட்டாக. எப்படி எனக்கு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நினச்சி கூட பார்க்குறது நான் ஹார்ட்டுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் பக்கத்தில் வரப்போ பிடிச்சா சொல்கிறாங்க. நிச்சயமாக நீ நம்ப மாட்டேன் நிஜமாவே இல்லை நம்ப சொல்கிறாங்க. அப்படியா ஜோன் சொல்ல நம்ப சொல்கிறாங்க. எனக்கு தோணுச்சு சரியா நீயே ஒரு சத்தியமாக எதிர்பார்க்கவே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த 7 month ஒரு மாதிரி ஆகிடும் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க தெரியல இந்த லெவல் அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி தெரியல சொல்கிறாங்க. வேறு எப்படி வேறு எப்படி சொல்கிறாங்க. வேறு எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ப்ரூஃப்லாம் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் என் கூட ஸ்டே பண்ணுறா சொல்கிறாங்க. கூட வா என் கூட நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எதுவும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா என் லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா நம்ப சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நம்புறேன் ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி சொல்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் இங்கே ஒரு 15 days ஸ்டே பண்ணிப்பாரு. அங்கே போய் தான் ஆகும். அந்த 15 days ஜிம் ஜெக்கி ஒன்றா ஒரே ரூம்லாம் இருப்பாங்க. ஆனால் ஜெக்கி ஒரு டைம் கூட அப்படின்ட்டு கிராஸ் பண்ணிக்க மாட்டார். ஆனால் தூங்கும்போது அவர் அவ்வளோ செக்யூராக ஹோல்ட் பண்ணியிருப்பார் ஜிம்னு வந்துட்டு. ஜிம் சம்டைம்ஸ் பயப்படுவாங்க. ஷிப்பில் கூட சம்டைம் பயம் வரும் அவருக்கு. பயப்படுறப்ப ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. எப்படினாக்க ரொம்ப காற்று அதிகமாக அடிக்கிறப்போ இந்த ஷிப்பில் எப்படினாக்க சில இதெல்லாம் வரும். அப்புறம் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக வருமா அப்போ ஜிம் பயப்படுவாங்க. ஒன்றும் நான் இருக்க ஜெக்கி சொல்லியிருப்பாங்க. ஜிம் பார்க்கணும் பயமாக இருக்குங்க சில ஒன்றும் ஜெக்கி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. என் ஜிம்முக்கு பயமாக இருக்கா இப்போ பயப்படுறேன் அப்படி மேரேஜுக்கு கூட சில பயப்பட மாட்டேன் இப்போ என்னமோ தெரியல சின்ன ஒரு பயம் சொல்கிறாங்க. நானும் ஆர்டர் தானே சொல்கிறாங்க. புரியுது ஜெக்கி ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அடிக்கடி கிஸ் பண்ணுவார். நினைக்கிறப்பெல்லாம் கிஸ் பண்ணுவார். ஜிம் பார்க்குறாங்க. லிப்ஸாக சொல்லணும் சரியாக சொல்கிறாங்க. அது லிப்ஸாக சொல்லணும் இருக்குது சரியாக சொல்கிறாங்க. ஓகே சாரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வராங்க சொல்லுங்கள். ஜெக்கி பார்க்குறாங்க. நாளைக்கு ஊர் போகக்கூடிய ஒரு நாளைக்கு பக்கத்தில் வருவோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாருக்கு இப்போ கோவமா சொல்கிறாங்க. கோவம் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. இன்னைக்கு டே ஃபுல்லாக என் கூட மட்டும்தான் ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் தான் இப்போ ஜெக்கி கூடவே இருக்காங்க அந்த டே ஃபுல்லாக. ஜிம் ஜெக்கி விடாக்கா ஜெக்கில் ஜிம்மில் ஃபோட்டோ எடுக்காது இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ வச்சுருப்பாரு. ஜிம் ஜெக்கோட ஃபோன் ஃபுல்லாகவே ஜிம்மில் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். ஈவன் சார் இதெல்லாம் நம்ம ஜிம்மில் இருக்க ஃபேஸை பண்ணி ஒரு மாதிரி ஃபன்னியாக வச்சுருப்பாரு பேசலாம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க நீ ஃபோட்டோ பண்ணியே இருக்க பார்க்குறது சொல்கிறாங்க. இருக்கட்டும் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்களே ஜிம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் ஜெக்கி மூவ்னாக்கா அந்த ஷிப்பை வந்துட்டு இப்போ மூவ் பண்ணுற மாதிரி அதை எடுத்துருப்பாங்க. அந்த வெளியில் எப்படினாக்கா அது போட்டு மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு ஷிப்பில் போட் இருக்கும். அந்த போட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதோட ஜிம்மில் அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எவ்வளோ எடுத்துருப்பாரு. ஒரு உடன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேரிங் மாதிரி இருக்கும் டாக்டர். அந்த ஷிப்பில் அப்படி தான் இருக்கும் அந்த போட்டில். இப்போ ஜிம்மில் அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ ஜெக்கி பேக்கப் பண்ணுறா அப்படி அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போ தான் வெளியே ஃபோட்டோ எடுத்துறாங்க. இங்கே பாரு நல்லா இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி ஜிம்மில் தூக்கி சுற்றுறாங்க. ஆக்சுவலி ஜம்முக்கு பயமாக இருக்குது
சொல்கிறாங்க. பயமாக இருக்கா? ஆமாம் மயக்கம் வருது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சிரிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டுக்கு போயிடுவில்ல சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறா சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஃபோர் கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பி சொல்கிறாங்க. நான் எங்கே போகிறேன் இங்கே தான் இருக்கேன் ஓகே நான் சீக்கிரம் வந்துடுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சார் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேஸ் போகிறதே தெரியல. 2 பேரும் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஜிம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஜிம் நிறைய மீட் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஜிபி அனுப்புறாங்கக்கா ஜேகேட ஷிப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணுவார். ஜேகேவில் ஜிம்மிட்டு போக முடியாது. ஆனால் ஜிம்மில் ஜேகேட வர முடியும். அப்படி தான் ஒரு நியூ இயர் வருது ஓகேவா. நம்ம ஜிம் ஜேகேல பண்ணி அனுப்பிச்சிட்டு 1 year ஆயிருக்கும். 1 year ஆஃப்டர் தான் 1 yearக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் வருது. அவங்க எப்படினாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம 2 பேர் லவ் பண்ண அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ செகண்ட் நியூ இயர் வருது. அப்போ 1 year ஆயிருக்கும் அவங்க லவ் பண்ணி. அந்த நியூ இயருக்கு ஜேகேட அம்மா ஜேகே வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்புறம் ஜேகேவில் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கும் அவருக்கு நியூ இயர்லையா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு ஜிம்முக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசை வந்துட்டாங்க. வர முடியலமா சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜேகேக்கு லீவ் வேறு அந்த டைமில் அப்போ ஷிப்பில் தான் அந்த லீவ் தான். அப்போ ஷிப்பில் ஒரு இறங்கவும் இல்லை. அப்போ ஜேகே ஜிம்மில் அனுப்புறாங்க. உங்கள் அப்பா மட்டும் அப்பா அம்மா எனக்கு வந்து ஷிப்பில் செலிப்ரேட் பண்ணணும் ஆசை இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படியே அப்போ ஆமாம் சொல்லிட்டாங்க. சார் ஓகே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷிப்பில் தான் இப்படியாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜிம்மின் அந்த ஷிப்பில் தான் ஜேகே கன்வர்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக அவங்க நியூ இயர்லாம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஜிம்மின் ஜேகேக்கு அந்த டாப் ஃப்ளோரில் அவரே எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக கேண்டில்ஸ்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ் அப்புறம் ஷாம்பெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ப்ராப்பரான ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜேகே ஸ்டன்னாக இருப்பாங்க பார்த்துட்டு எனக்கு நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அவரே இப்படி கொடுக்கணும் யோசிக்க மாட்டாங்க. ஜேகே வேறு பண்ணியிருப்பாரு. ஜேகே பார்க்குறாங்க. ஜஸ்ட் அவர் லவ் பண்ண சொன்னதுக்கப்புறம் வேறு எதுவும் ஒரு பண்ணிக்க முடியாது. ஆனால் ஜேகே வந்துட்டு ஜேகேக்காக என்ன பண்ணியிருப்பாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜோன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே கேப்டன் ஜோன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சொல்லிட்டாங்க. லவ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லவ் யூ ஹாப்பி நியூ இயர் மை லவ் ஜிம் சொல்லிருப்பாங்க. ஜேகே அப்படி கிட்ட அந்த ஜிம்மில் தூக்கி சுற்றிருப்பாங்க. ஜிம் பார்க்க வச்சுட்டு ஆஃப் ரோட இருக்கும் ஓகேவா சுத்தாதீங்க மயக்கம் ஒரு ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பி நியூ இயர் மை லவ் ஜிம் சொல்லிட்டு ஜேகேக்கு ஜிம்மில் செயின் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது எப்பவும் அவங்க நிற்க இருக்கணும் இப்போவா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஜேகே வேர் பண்ணிக்கிறாங்க. நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க பார்த்து சொல்லிட்டாங்க. ஜேகே இப்படினாக்கா அந்த ஷிப்பு மாடல்லையே ஒரு கிஃப்ட் எப்படினாக்கா அந்த ஷிப்பில் மீன் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு செயின் ரெடி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஹேண்ட்மேடாக பண்ணியிருப்பாரு. எல்லாரும் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சு அவரே பண்ணியிருப்பாரு. எல்லாமே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்லிட்டு நானே பண்ணிருக்கு எனக்கு ஹேண்ட்மேடாக பண்ணது பிடிச்சிருக்கா சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. கோக்கு சொல்கிறாங்க. அப்படியாமா போட்டு விட்டுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே போட்டு விட்டுருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே கூட இருக்குது. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி தான். எனக்கு எப்படிலாம் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. என்ன சின்ன ஒரு பயம் ஒரு தயக்கம் சொல்லிட்டாங்க. ஏன் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு சொல்கிறேன் காய்ச்சி அக்கா சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஆர்மி பாசன்னு சொல்கிறேன். நீ வேணா அப்படி சொல்லலாம் ஒரு பெருந்தன்மையாக சொல்லலாம். ஆனால் நீ வந்துட்டு என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் தரேன் உன்னோட அப்பா அம்மா பார்க்குற விதம் உன் பிளான் பண்ண சொல்லுங்க கேர் பண்ணுற விதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு உண்மையாக தோணும். சம்டைம்ஸ் நான் உங்களுக்கு டிசவன பாஸ் நான் சொல்கிறேங்க. அச்சோ நீங்கள் மட்டும் டிசவன பாஸ் நீ எப்படி சொல்கிறீங்க அதுன்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு இந்த கேப்டன் ஜோன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. நான் அந்த கேப்டன் ஜோன் ரொம்ப இப்படி சொல்லி ரொம்ப ஃபாலோ ஓகேவா ரொம்ப இருக்க முடியாது ஓகே உங்கள் ஹஸ்பண்டாக நினச்சிட்டேன். என்னை காலேஜ் விடாது ட்ரை பண்ணிங்க அவ்வளோதான் பார்த்துக்குங்க. இந்த ஷிப்பில் வச்சு முடிச்சு விட்ருவான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது கேட்குறாங்க. ஜேகே கேட்குறாங்க. இந்த ஷிப்பில் உங்களுக்கு போட்டு சொல்லிடலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் சேர்ந்ததுக்கு ஒரு ரஜும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அடிப்பா என்ன பேசுது ஜேகே தான் கோச்சும் வாங்க தடிக்கிறாங்க. இப்படி பேசுவா சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஓகே பண்ணது தப்பு தான் ஓகே நான் பேசுறது தப்பு தான் அதுக்கு இப்படி பேசுவா சொல்கிறாங்க. ஜிம் பண்ணு சொல்கிறாங்க. என்ன கூட பண்ணக்கு ஓகேவா ஆனால் முன்னே இது பண்ணிக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பிகாஸ் யுவர் மை லவ் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. பாட்டா இந்த கேப்டன் ஜியோட ரொமாட்டிக்காக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பேசுனதில்லை ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பேசுனதில்லை ஜேகே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஃபோனில் பேச நேரில் பேசவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஃபோனில் பேசுகிறது நேரில் பேசவா ஜே கேட்குறாங்க. அது சொல்லி தானே சொல்கிறேன் நேரில் மட்டும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நேரில் பேசவா கேட்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் எனக்கு அப்படி உன்னோட ரியாக்ஷன் பார்க்கணும் ஆசை இருக்குது பேசவா கேட்குறாங்க. அடிப்பேன் ஜிம் ஜேக்கோ அடிக்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அப்படி ஹக் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி சொல்கிறாங்க. அடிப்பா ஜிம் ஜேக்கோ அடிக்கிறாங்க. ஜேக்கே இப்போ சொல்லிக்கிறாரு. இப்போ ஜேக்கே அதை ஜிம்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜேக்கோ டைட்டாக இருக்காங்க. அந்த ஹேண்ட் தட்டி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஜேக்கோ அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அவங்க ஃப்ளோர் பிடிச்சி விளையாடுறாங்க. ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. டேஸ் போகிறது தெரியல. இப்படி ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு பிடிக்கும்ல சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கும் யாராக இருப்பாங்களா கேட்குறாங்க. இல்லை அவங்களோட உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. பாரு எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான் ஓகே ரொம்ப நல்லவங்க ஓகே நான் கூட பேச புரிஞ்சுப்பாங்க ஓகே இல்லை ஹாப்பினஸ் இல்லை நம்மளோட ஹாப்பினஸ் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் ஃபேமிலி நினச்சா பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் ஃபேமிலி எனக்கு பயம் கேட்குறாங்க. என்ன ஜிம் பேசுகிறேன் என்னோட ஃபேமிலி ஆர்மி ஃபேமிலி சரியான உங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஓகே நான் பேசுகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. விஜய்க்கு இவங்க ஓகே சொல்லிட்டு 2 பேரும் அழகாக ஆரம்பிக்கிறாங்க.
இப்போ அவங்க லவ் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுதுடா. ஓகேவா? நம்ம ஜிம் ஜேகேக்கு அப்புறம் கிஃப்ட்லாம் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம ஜேகேவும் சேம் ஜிம்முக்கு கிஃப்ட்லாம் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1.8 நம்ம ஜிம்மில் பார்க்க ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஏஜ் ஆகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா சொல்கிறாங்க. பாருக்கு எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசைனாக்கா எனக்கு ஜிம்முக்கு கிராண்ட் சன் இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் லிட்டில் பிரின்ஸ் கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஒரு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு மாதிரி கிராண்ட் பாஸ்டர் தங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு மேரேஜ் பார்த்து கொண்டு வச்சுக்கேன் ரொம்ப ஹாப்பி போகும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க பொண்ணு ஆக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிற மேரேஜ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் வந்து வைக்கிறாங்க. இது எந்த ஃபோட்டோஸ் யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஃபோட்டோஸ் மொத்தமாக எடுத்து ஜிம்மில் வந்து கால் பண்ணிங்கன்னா ஒரு ஜிம்மில் அந்த கவரை போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு இப்போ நான் அவங்களுக்கு சொன்ன சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தா சொல்கிறாங்க ஜேகே லவ் பண்ணுறதா ஜேகே அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க லிமிட் கிராஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப ஜென்டில்மேனு அவங்க அம்மாவோட ஃபேமிலி இப்படி தான் சொல்லிடுறாங்க. அது அவங்க ஃபேமிலி இப்படி தான் அவங்க அம்மா மட்டும் தான் அப்பா இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளமாக கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. நீ அப்பா பொறுத்து புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்பா சொல்லி அப்பா பொறுத்து புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது பாசுறாங்க பாரு உனக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா நமக்கு ஸ்டேட்டஸாக ஒரு விஷயம் ஓகே எங்களுக்கு ஒரே பையன் உங்களை ஹாப்பினஸ் எங்களோட ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறேன் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என் ஜிம்மில் பிடிச்சா எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே இப்போ நான் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. சரிப்பா நீ அவங்க அம்மா சொல்கிறா சொல்கிறாங்க பேரண்ட்ஸாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்பா அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா கிராண்ட்பா பார்க்குறாங்க. பாருப்பா நம்மளுக்கு ஓகே நம்ம பையன் அந்த பையன் யாரோட போனால் நமக்கு ஓகே தான் ஓகேவா. ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் டீஸ் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. டீஸ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அது மட்டும் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அவங்க எங்கே இருக்காங்க கூட தெரியல சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ஜிம் பார்க்குறேன். ஆமாப்பா அவங்க எதிர் வில்லேஜ்ப்பா நம்ம ஜிம் ஜங்குக்கு சொன்னாங்க. அப்போ ஒரு ஊரில் இருக்கான மேப்பை தேடி பார்த்தா சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஆமாப்பா அப்புறம் ஊர் இருக்கான்னு சொல்லிட்டு நான் மேப்பில் பார்த்தேன் எனக்கு அது கூட கிடைக்கல சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. இல்லைப்பா இதெல்லாம் அவங்க இல்லாஸ்லாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜிம் நம்ம கிராண்ட் ஃபாதர் பஸ்ஸுக்காக இருக்காங்களா சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறாங்க நம்ம மேரேஜ் பண்ண பண்ணிக்கிறேன்ப்பா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறமா நான் அவங்க அம்மா போய் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டு ஓகேவா இப்போதைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு யாரும் அவங்க இன்சல்ட் பண்ணக்கூடாது. நம்ம கண்டிப்பாக நம்மள சில பேர் எனக்கு ஜிம்மில் நிறைய பேர் கேட்டாங்க நம்ம கொடுக்கல அதுக்கு நம்ம வேணுமே எனக்கு இன்சல்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நம்ம ஜங்குக்கையும் ஜங்கோட ஃபேமிலி இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண அதுவும் நடக்காமல் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கக்கா ஜேகே வர சொல்கிறாங்க. இப்போ ஜேகே செக்கோட்டு இறங்க நான் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மில் அப்பா அந்த மாதிரி டேரக்டாக பேசுகிறாங்க. அப்பா என் பையனுக்கு பிடிச்சிருக்கோம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் இவ்வளோ அப்பா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கும் உன்னோட ஊருவா ரொம்ப லாங்கில் இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ ஜேகே புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் இல்லையா எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு சனிலாக ஒர்க்ஸ் பண்ணிக்க எனக்கு வந்து கஷ்டம் ஓகே பையனுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. கிட்ட வாசல கிட்ட போகிறாங்க. கேப்டன் ஜியோன் என் பையன் கிராண்ட்ஸில் பத்திரம் பார்த்து போயிடலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா சின்ன கூட ஒர்க் பண்ண மாட்டான் அப்படி பத்திரம் பார்த்து போயிடலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக கிராண்ட் ஃபாஸ்ட் இருப்பாங்க. ஓகே சொல்லிட்டு மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. வித்தின் ஒரு 3 days மேரேஜ் அரேஞ்ச் ஆகும். கிராண்ட் வெட்டிங் அந்த வெட்டிங் எப்படினாக்கா நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க டாக்டர் அந்த மாதிரி கேப்டன் பிரின்ஸ் நம்ம ஜிம்மிக்கும் கேப்டன் ஜியோனுக்கும் மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ கிராண்டாக இருந்திருக்கும். ஜேகேக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்திருக்கும். அவங்க அம்மா வந்து மேரேஜ் இல்லை அவங்க தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு வார்த்தை வந்துருக்கும். இருந்தாலும் கூட இவ்வளோ பேர் மேரேஜ் இல்லை மற்றவங்களாம் இருந்தாக்கா கண்டிப்பாக இன்சல்ட் பண்ணுவாங்க. ஒரு 30 செகண்ட் ஒட்டி பேருக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அப்புறம் புரிஞ்சுக்கிறது பாரு. இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க நிறைய பேர் காசு பேசுகிறாங்க. எனக்கு இந்த அது நம்ம இந்த பையன் இருக்காரு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பிரின்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கான பாசம் சொல்கிறாங்க. அப்படி அவன் ரொம்ப வீக்காக இருப்பார் அவர் போல்டாக கூட பயப்பட செஞ்சுட்டு பயப்படாத சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி தான் இருப்பார் ரொம்ப சாஃப்டாக இருப்பார் பிரின்ஸ் மாதிரி நடந்துக்க மாட்டார் ஒரு சின்ன குழந்தரமாக இருப்பார் அதனால ஒரு பையன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க போல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. சில பேர் வந்துட்டு கேப்டன் ஜியோ வந்து அழகாக இருக்கானே அதை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் போல என்ன பண்ணி மயக்கலாம்னு தெரியல சொல்லி தப்பு பேசுகிறாங்க. சில பேர் காசுக்கலாம் ஆனால் ஜிம்மில் போயிருந்தாக்கா நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க பேசுகிறவங்க பேச இருப்பாங்க ஓகேவா நீங்கள் உங்கள் லைஃப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக நடந்திருக்கும். இப்போ ஜிம்மில் அம்மா தான் அங்கே பாருப்பா சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அதான் உங்கள் அம்மாட்ட சொல்ல உங்கள் சுச்சுவேஷன் மேரேஜ் பண்ணிட்டோம் இருந்தாலும் கூட நீ போயிட்டு உங்கள் அம்மாட்ட சரியாக சொல்கிறாங்க நீ போய் உன்னோட அம்மாட்ட சொல்லி ஓகே சொல்லிட்டு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஜிம்மில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஓகே ப்ளஸ் பண்ணுவாங்க பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜேகேவும் ஜிம்மில் கூட்டிட்டு அப்புறம் ஜிம் ஐலாண்ட் விட்டு ஃபஸ்ட் டைம் வெளில போகிறாரு. அதுக்கு ஃபாரின்லாம் போயிருப்பாரு இந்த ஐலாண்ட் விட்டு வெளில வந்ததே கிடையாது. கொரியாக்குள்ள வெளில வர மாட்டாது அதிகமாக. இப்போ ஃபஸ்ட் டைம் ஜிம் எப்படினாக்கா அந்த ஐலாண்டை விட்டு வெளில போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பிளேஸ்லாம் அவங்க யாருமே பிளேஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை பயப்படாசிட்டு ஹேண்ட் கூட்டி வராங்க ஃபைனலாக அந்த வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிறவங்க ஜிம் பார்க்குறாங்க. இப்போலாம் ஒரு காலத்து ஜிம் தெரிஞ்சுக்காதெல்லாம் பார்க்குறாங்க வேடாக பார்க்குற எல்லாத்தையுமே எல்லா இதெல்லாம் ஜிம் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே இப்படினாக்கா ஒரு
இவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க சொல்கிறாங்க. ஜிக்கு பார்க்குறேன் தெரியும் நீ தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலி அவங்க ஜிம் வந்திருப்பாங்க. அப்போ ஜிம் ஜெக்கும் கார் விட்டு இறங்கி வராங்க. வந்து பார்த்தாக்கா அங்கே கோழி அப்புறம் வாத்து சொல்லிட்டு ஒரு பெரிய வாத்து பார்த்தா பயமாக தானே இருக்கும். அதுக்கிட்ட ஓடி வரப்போ எவ்வளோ பயமாக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் இப்போ ஒரு வாத்து ஓடி ஒரு ஜிம் பார்த்து பயந்துறாங்க. ஜிம் பார்த்து அதை பார்த்து பயந்து ஜெக்கி ஜம்ப் ஆகிறாங்க. ஜெக்கி வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க ஜிம்னா சொல்கிறாங்க ஜம்ப் பயமாக இருக்காங்க பாருங்க சொல்கிறாங்க. ஜெக்கி தான் ஒன்றும் பண்ணாது ஓகேவா. இப்போ சுற்றி எடுத்து விடுறாங்க. அது ஓடிடுது. பார்த்தாக்கா வான்கோழி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சிருக்காங்க வான்கோழி சொல்லிட்டு என்னென்னமோ வச்சிருக்காங்க. அதை பார்க்க ஜிம்முக்கு ரொம்ப பயம். ஜிம் பார்க்க ஜம்ப் எனக்கு பயமாக இருக்குது. ஜிம் சொல்கிறேன் ஜெக்கி ஒரு பயப்பட இருக்கு ஒன்றும் இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க நான் இதில் மீட்டாக தான் பார்த்துருக்கேன் சரியா உயிரோட தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஸோ என்ன பண்ணுறது சரியா நீ எந்த பிளேஸ் அப்படி இங்கெல்லாம் வந்து உயிரோட தான் பார்க்க முடியும். ஓகே வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வீடு பார்க்க ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா ஜெக்கி நம்ம வந்து வீட்டு ப்ராப்பராக வச்சுக்க மாட்டாங்க. எப்படி சொல்றது பாவம் அவங்க வந்து வில்லேஜில் இருக்காங்க. செகண்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க. அப்புறம் தனியாக ஒர்க் பண்ணி எல்லாமே தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் எப்படிங்க நிறைய இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வளர்க்குற வீடு அப்படி தான் இருக்கும். பெட்டு அப்புறம் அப்புறம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படி தானே இருக்கும். அங்கங்கே எல்லாமே இருக்குது. ஜிம்மில் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் இப்படினாக்கா மிளகாலாம் கட்டி தொங்க வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து காய்கறி வச்சுட்டு போனாங்க. எப்படி ஊருக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க லைனா. ஒரு பக்கம் மீட்லாம் எப்படினாக்கா அந்த ட்ரை மீட்லாம் இருக்குல்ல அதில் எப்படி காய வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆக்குவராக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க என்ன இப்படி இருக்குது வீடெல்லாம். ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் யாரும் ஒரு நேச்சுரல் ஒரு நார்மல் ஹோமனுக்கு அப்படி தானே இருக்கும். ஜிம்முக்கு அப்படி தான் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க வா ஜிம் கொண்டு வராங்க. இப்போ ஒரு பர்சன் சொல்லிடுறாங்க ஏய் கிளாரா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க பாரு உன் பையன் மேட்ச் பண்ணிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க போடி வராங்க பர்சன் பார்க்குறாங்க. பார்த்தா புல் கட்டுறதுக்கு இருப்பாங்க. புல் கட்டுறதுக்கு போட்டு பார்க்குறாங்க. ஜெகே சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க ஏடா இது கேட்குறாங்க சொல்கிறாங்க. அப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்து உண்மை தானே சொல்கிறாங்க. அது மாதம் சொல்லு அப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்து உண்மை தானே சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணியிருக்க நீ என்ன கேட்க மேட்ச் பண்ணிப்பா சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜெகே பார்க்குறாங்க. நாங்கள் பாருங்கள் எங்கள் பேர் ஜிமின் ஓகேவா கேபிட்டல் பிரின்ஸ் சொல்கிறாங்க. யாரை வேணாலும் போட்டோம் ஆனால் எனக்கு கேட்க மேட்ச் பண்ணிப்பா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு மேட்ச் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஜெகே எங்கள் பாரு சொல்கிறாங்க அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு மேட்ச் பண்ணிட்டா ஓகேவா இவங்க என் ஒய்ஃப் உங்களுக்கு சனி இல்லை ஓகே ப்ளஸ் பண்ணுங்க சொல்லி ஜெகே ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்க போகிறாங்க. நம்ம ஜெகே நம்ம ப்ளஸ் பண்ண மாட்டாங்க. ஜிம் கஷ்டமாக இருக்கு ஆன்ட்டி சொல்கிறாங்க. இப்போ ஜெகே நம்ம பார்க்குறாங்க இங்கே பாரு என்னால் ப்ளஸ் பண்ண முடியாது ஓகேவா எனக்கு நீ பிரின்ஸாக இருக்கலாம் ஆனால் எனக்கு நீ மேட்ச் பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பிடிக்கல ஜெக்கிடாமல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி எனக்கு பிடிக்கல ஜிம்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று பார்த்தா என் பையனுக்கு பர்ஃபெக்டான ஒய்ஃபை தெரியாத சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க அம்மா அங்கே பாருங்கள் உங்களுக்கு எதாவது கோவம் என்கிட்ட காட்டுங்க ஓகேவா அவன்கிட்ட காட்டாதீங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி சப்போர்ட் பண்ணுவோம். ஜெக்கி நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தானா என்னை எடுத்து பேசுகிறல சொல்கிறேன். நேற்று வந்து பையனுக்காக சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா அவர் ரொம்ப நல்ல புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெக்கிடமா பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு ஜிமின் நீ போய்ட்டு டீ போட்டுதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டீயா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிடம் பார்க்குறாங்க அதில் அப்படியே உனக்கு இப்படி போடுறதுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சால்ட்டா எனக்கு நான் மறந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் கற்றுக்கிட்டு என்ன போடவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சாரி விட்டு எனக்கு தெரியாமல் கேட்டேன் சொல்லிட்டு எனக்கு அவங்க அம்மா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஜிம்முக்கு தெரியாதுன்றப்ப தான் யோசிக்கிறாங்க. இப்போ ஜெக்கிடாம தான் நான் போய் டீ போட்டுடுவேன் சரியா உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் அவங்க உட்காரான்னு பார்க்குறாங்க. பயமாக இருக்குது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வில்லேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு ஜெக்கி உட்கார ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா ஜிம் சொல்லிட்டு அப்போ ஜெக்கடை மாட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஜிம் வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க பார்க்குற வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ உனக்கு பிடிக்கல அப்படி அவனுக்கு பார்க்க வீடு பார்த்தா அறுவடை இருக்கா அப்போ ஜெக்கடாம கோவம் வருது. இதே எனக்கு பிடிச்ச ஒரு பையனை மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாலும் பொண்ணு மேரேஜ் பண்ணி இப்படி இருப்பாங்களா வில்லேஜ் சேர்ந்த ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படி இருப்பாங்களா என்ன இவன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இவன் ஒரு ஆரஞ்சு பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும் எப்படி இந்த மாதிரி லைஃப்பில் வாழ முடியும் இவெல்லாம் கண்டிப்பாக ஜிம் ஜெக்கி கூட வாழ மாட்டான். ஜெக்கி கூட பர்ஃபெக்டான வைஃபும் இருக்கவே மாட்டான் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஜெக்கி தான் ஜிம்முக்கு அங்கே உட்காந்து ஜெக்கி எடுத்துருக்காங்க. அவர் லேப்பில் உட்காருக்கிறாங்க. ஜங்கா உட்காந்து போ ஜெக்கி அவர் லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தப்பா இருக்கா ஜங்கா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை தங்க எப்படி வளர்ந்தாலும் தெரியாது ஜெக்கி சொல்கிறாங்க. அவர் வளர்ந்தது எல்லாமே அப்படி வர மாதிரி இருக்கும் இல்லையா ஜெக்கிக்கு புரியுது. ஜெக்கி ஒன்றும் சொல்கிறாங்க எனக்கு பழக கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே ஒன்று ப்ராப்ளம் ஓகேவா நான் இருக்குன்னு ஜெக்கி சொல்கிறாங்க. தப்பா எடுக்க மாட்டேன் ஓகேவா நீ யார் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி நமக்கு அந்த டீ எடுத்து கொடுக்குறாங்க. நாங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம்முக்கு அது மாதிரி பார்க்கறதுக்கு ஜெக்கி வந்துட்டு குடிக்கலாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜெக்கெட் குடிக்கிறாங்க. ஜிம்முக்கு குடிக்க மனசாக கிட்ட ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அது எல்லாமே அவங்க அம்மா அங்கே லீஃப் பறிச்சு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கவும் ஜிம்முக்கு கேட்குறாங்க. அது அந்த ஸ்மெல் பிடிக்க மாட்டேன் ஜிம்முக்கு எனக்கு வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஏண்டாம்மா எனக்கு வேண்டாம் ஜிம் வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க. அது பக்கம் ஜெக்கி நமக்கு ரொம்ப கோவம் பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு பாரு இந்த பையனை நீ வந்துட்டு அவங்க வீட்டில் விட்டு சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த பையனை அவங்க வீட்டில் விட்டு சரியா அந்த பையனை சரியாக அக்செப்ட் பண்ணி கூட உனக்கு ஒய்ஃபாக இருக்க மாட்டான் நம்ம வீட்டில் உட்காரதுக்கு யோசிக்கிறான் சரியா இந்த மாதிரி பையன் உனக்கு வேணாம் சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா வளர்ந்துருக்க வேறு சரியா சொல்கிறேன் எனக்கு புரியுது சரியா சார் ஒரு பிரின்ஸ் எனக்கு புரியுது அந்த பிரின்ஸ் எனக்கு சரியாக வேணாம் ஓகேவா எனக்கு ஒரு 600% வந்தால் போதும் அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க நான் அவன் மேரேஜ் பண்ணிட்டேன் நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் அவனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாது சொல்கிறாங்க. பாரு எல்லா
சொன்னாங்க. அப்போ கூட நம்பல. இப்போ நேரில் பார்க்கும்போது தெரியுது எப்படி ஒரு பையன் சொல்லிட்டாங்க. அப்போ நீ காலம் ஃபுல்லாக அவங்க ஸ்லேவாக இருக்க போறியா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க அப்படி தான் நீ ஸ்லேவாக இருக்க போகிற, ஒரு பிரின்ஸுக்கு ஸ்லேவாக இருக்க போகிற. நீ வந்து ஒரு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீ ஒரு கேப்டனாக இருக்கணும், நீ உன் லைஃப்பில் அச்சீவ் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு கேப்டனாக இருக்க. உனக்கு என்ன குறைச்சல், உனக்கு இங்கே மேட்ச் பண்ணி பொண்ணு கியூ நினைக்கிறாங்க. நீ எனக்கு ஒரு பிரின்ஸுக்காக மேட்ச் பண்ணிட்டு வந்திருக்கா, சரி எது பணத்தை காசு மேட்ச் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டப்படுதாம்மா, நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு பையனை பிடிக்க, நீ அந்த பையனை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. டிவோர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு பையனை பிடிக்கல, எனக்கு சண்டை அக்செப்ட் பண்ணி கூட ப்ளஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சார் ஓகே நீங்கள் சொல்லிட்டு உங்க முடிவை நானும் சொல்கிறேன் ஓகேவா, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு ஓகே, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல ஓகே, ஆனால் அவன் வந்து பியூர் ஜெம் ஓகே உங்களுக்கு புரியாது சொல்லிட்டாங்க. யார் இவனா சொல்லிட்டாங்க. ஆமாம் பியூர் ஜெம் தான் பியூர் சொல்லிட்டாங்க. எடுத்துட்டு போட்டோம், ஆனால் அவனால உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப் இருக்க முடியாது சொல்லிட்டாங்க. இது பர்ஃபெக்ட் நீங்கள் சொல்றீங்க. ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கும் ஜெயிக்க நமக்கு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்கம்மா, எனக்கு ஜிம் தான் பண்ணுறது ஓகேவா, நீங்கள் என்ன கேட்குற 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுறீங்களா, அன்றைக்கி தான் நான் வருவோம் சரி, அதுக்கு வர மாட்டேன் ஜிம் வாசல் ஜெக்கி அப்படி கூட்டி வந்துடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சரி வா ஜிம் கூட்டிட்டு இருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் ஜெக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி வந்து குவார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜெக்கி மேரேஜ் ஆகிட்டு ஒரு குவார்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஜெக்கி வந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அது ஜெக்கிக்கு பெரிய வீடாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் இல்லையா, அதனால கொஞ்சம் பிக்கஸ்ட் ஹோமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் அந்த குவார்டர்ஸாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. நீ நம்ம பேலஸில் இருப்பா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா நான் இங்கே இருக்கேன், என் ஹஸ்பண்டோட குவார்டர்ஸ் தான் இருக்கேன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட் என்ன இருக்கும் அது வச்சு நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு வந்து நம்மளுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ப்ரௌடாக இருக்கு என் செல்லமே ஜெக்கி ஜிம்மில் அப்பா கொஞ்சிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கியும் லைஃப் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிக்கா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் 2 weeks ஆயிடுமே. ஜெக்கி இப்படி அப்செட்டாக இருக்காங்க. என்னாச்சுங்க சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட உங்கள் அம்மாவை பிடிச்சிட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க பாரு நான் அப்படிலாம் ஓகே அம்மாவை பிடிச்சிக்கலாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஹார்ட் ஆகுங்க ரொம்ப கஷ்டம் ஒய்ஃப் இருக்க மட்டும் தான் ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லை நம்ம சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு எந்த ஒரு திங்ஸுமே பண்ண வரல, சும்மா ஒரு அட்டை பக்கம் எடுத்து சொன்னா அடிச்சுட்டு வர அந்த ஷிப்பில். ஆனால் மற்றபடி வீட்டு வரலாம் தெரியாது. ஜிம் பார்க்குறாங்க. இது எப்படிங்க வைக்கணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் எப்படிமா சொல்லிட்டாங்க. வீட்டில் மெயிலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயிலாக அப்படின்னாக்கா ஜிம்மில் கொஞ்சம் என்ன சொல்லுது நல்லா ஈஸியாக அவர் ஹார்ட் பண்ணுறாங்க. ஜெக்கியில் ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. நீங்களே பண்ணுங்க, நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்காம எப்படி இருப்பீங்க, எப்போ நாள் பண்ண முடியுமா அப்போ சொல்ல மாதிரி கேட்டிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு எதுவுமே தெரியல பர்ஃபெக்டாக ஜிம்முக்கு பில்டே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு 2 weeks ஆஃப்டர் நம்ம ஜெக்கி ஜிம் இருக்காங்க. ஜெக்கி வந்து இப்போ ஷிப்புக்கு போயிருக்காங்க. ஜிம்மில் ஷிப்பில் தான் போகிறாங்க. ஜெக்கி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு ஜெக்கி அப்செட்டாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. பிள்ளை சொல்லலாம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ஏன் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும்டா, அவங்க என் சிங்கிள் மேலே தான் வளர்த்துருக்காங்களா, டக்குனு புரிஞ்சிக்காம போயிட்டாங்களா, நான் மணிக்கு ஹாஸ்பிட்டல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவங்க இந்த அம்மா அவங்க புரிஞ்சிக்க பற்றியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னால் ஏன் சொல்கிறாங்க உன்னால சரியாக சொல்கிறாங்க. பிப்டியாக இருக்குது இன்னும் சொல்கிறாங்க உன்னால உள்ள ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பேக் கிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லவ் யூ ஜோன்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஹஸ்பண்ட் ஜோனா சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஜோனா சொல்கிறாங்க. எனக்கு ஃபீல் பண்ணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு ஃபீல் பண்ணும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அப்போ ஜெக்கி கம்ஃபர்ட் ஆகும் ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிவும் எனக்கு என்ன கஷ்டம் செய்யும் ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுப்போம் சார். ஜேகே அதே மாதிரி ஜிம்மு கூட ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்ட்ரிப்பில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து இருக்கும். ஜேகே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜேகே அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கவா இப்போ அந்த சேட்னஸ் ஒரு போயிடுது. ஜேகே இப்போ ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப மாதிரி சேடாக ஒரு லைட்டாக மூவ் பண்ணியிருப்பாரு. போக போக வேறு மாதிரி வைல்டாக போயிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தியா இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார் ஜிம். இருக்கும் ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே எப்படி கிஸ் பண்ணிட்டாங்க. லவ் யூ ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ ஜேகே ஜிம் லைஃப்னாக்கா ரொமான்டிக் லைஃப் ஆரம்பிக்குது ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜேகே ஜிம் நினைக்கிறப்பெல்லாம் கிஸ் ஹக் அப்படி தான் அவர் பக்கம் குக் பண்ணி தருவார். அப்புறம் அழகாக டேஸ்ட் பார்த்துட்டு வித்தின் 1 month ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வாமிட்டாக இருக்க சொல்லிட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா ப்ரெக்னெண்ட் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ஓகே சொல்லிட்டு ஜேகே ஜிம் அழகாக கார் பண்ணி பார்த்துருக்காங்க. அவரே ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி தராங்க. ஜிம் ஜேகேக்கு எல்லா ஒர்க்கும் அவரே பண்ணுறாங்க கற்றுக்குறாங்க. ஜேகே பார்க்க நேருக்கு ஜிம் பண்ணுறேன் இதை மேடு எடுத்துருக்காங்க சொல்லிட்டாங்க. இல்லை என் ஹஸ்பண்ட் ஒர்க் நான் தான் பண்ணுறேன் ஜிம்மில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிம் எல்லாத்தையும் ஒரு சின்ன எங்கள் கூட கிடையாது இருக்குது. ஒரு ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துப்பாங்க சொல்லிட்டு எல்லாரும் அவர் பண்ணுறாங்க. ஜம்க்கு அந்த ட்ரெஸ் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்க ஓகே அம்மா சொல்லிட்டாங்க. உங்கள் யூனிஃபார்ம் ஓகே டான்ஸ் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம்மில் இருக்கா ஒரு ட்ரெஸ் ஜேகே ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது அயன் பண்ணுறது வீட்டில் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே குக்கிங் மட்டும் தான் வேறு மறுபடியும் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாரு. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் உனக்கு ஒரு ஆர்டினரி ஒய்ஃபாக இருக்கணும் ஆசைப்படுறாரு. ஜேகே உனக்கு எப்படி இருக்கா அப்படி பிடிக்கா எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. 2 பேர் லைஃப்பும் இப்படி அழகாக இருக்கும். ஆனால் ஜேகே அப்போ அவங்க அம்மா மிஸ் பண்ணுவார். அப்போ சொல்லுவார் அவங்க அம்மா ஜேகே கிட்ட ஜிம்மு கிட்ட அம்மா ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ரொம்ப நல்லவங்க, அம்மா வழி வருது அதை சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன் ஆன்ட்டிக்கு வேறு பிடிக்கல சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்கும் சரி உனக்கு வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம குழந்தைக்கு கொண்டு வருவாங்களா சொல்கிறாங்க. தெரியலையே ஜேகே சொல்கிறாங்க. அப்போ தான் 3 month ஸ்கேனில் 3rd month ஸ்கேனில் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ட்வின்ஸ்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை அம்மா கோவமாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா ஃபோன் பண்ண அன்றைக்கி எடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணாக்க என்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மு கஷ்டமாக இருக்குது. அப்போ ப்ரேயர் பண்ணுறாரு அவர் வந்துட்டு வண்டி கடவுள் எங்கே பாருங்கள் என்னால் ஒரு அப்பா
ஒரு அம்மா ஒரு பையன் பிரிஞ்சது பார்க்க முடியாது. என்னோட ஆண்டியும் என்னுடைய ஜங்கும் சரியா அவங்க என்னோட அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவங்க எப்படி ஹார்டாக பார்க்க முடியாது. ஆயிடுச்சு செஞ்சு அவங்க சீக்கிரமாக கோவத்தை குறைச்சிட்டு கோவம் போயிட்டு என்ன ஜங்காவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் குழந்தை வரப்போகிறது அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ ஜெயிக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லமே அவனை புரிஞ்சுக்காம இருக்குது அவங்களோட தப்பு சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கா அவங்க அம்மா இல்லை அவங்க பேசக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெய்க்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றுமே புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக 5th மந்த் ஸ்கேன் போகிறாங்கடா. அப்போ தான் டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அது பாருங்கள் ஜிம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஓகே அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டை கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும். ஜிம் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க இப்படி கொஞ்சம் போல்டாக பார்த்துக்கணும், பக்கத்தில் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. அப்போ செக் பண்ண மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. எனக்கு வீக்காக இருக்காங்க டாக்டர் இல்லையா அவங்க டைம் நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பக்கத்தில் ஒரு பர்சன் காப்பா எப்படியாக்கா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எனக்கு இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ் இல்லை. எனக்கு ஜிம்முக்கு மேரேஜ் ஆனப்பவே நம்ம ஜிம்மில் கிராண்ட் ஃபாதர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருப்பாரு. ஆக்சுவலாக அவருக்கு எதாவது 6 வருஷத்துக்கு பயந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் ஜிம்முக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நல்லா ஆகிட்டாரு. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகிருப்பாங்க. இப்போ அவருக்கு வேர்ல்டு டூர் போகணும் ரொம்ப ஆசைப்பட்டுப்பாரு. அது ஃபுல்ஃபில் பண்ணாது. அவர் ஜிம்மை ஃபுல்ஃபில் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா பண்ணிப்பாங்க. என் அப்பாவோட ஒரு ஜிம்மை ஃபுல்ஃபில் பண்ண சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா வந்துட்டு ஜிம்மில் சொல்லிப்பாங்க. அப்பா நான் அப்பா நான் கிராண்ட் ஃபாதர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் ஓகேப்பா கூட்டிகிட்டு போங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம்மில் திரும்பி ப்ரெக்னன்சி வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு மேரேஜ் 2-3 வீக்ஸ் இருக்கும். அப்போ தான் அப்போயே ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்து ஃபாரின் போயிருப்பாங்க. அதாவது வேர்ல்டு டூர் போயிட்டாங்க. இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸும் பக்கத்தில் இல்லை. இப்போ நம்ம ஜெய்க்கு சைடு பார்த்தாக்கா அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜெய்க்கு என்ன பண்ண தெரியல. ஜெய்க்கு பார்க்குறாங்க. நான் அம்மா கூப்பிட்டா சொல்கிறாங்க. ஆண்டி வருவாங்களா சொல்லி நான் கூப்பிட்டு பார்க்குறேன். ஜெய்க்கு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெய்க்கு எனக்கு டியூட்டி வரும். இப்போ ஜெய்க்கு போய்ட்டு வரது எப்படி ஆகும் தெரியாது இல்லையா. அதனால ஜெய்க்கு இப்போ ஜெய்க்கு நாங்கள் போகிறது கிடையாது. இருந்தாலும் கூட இப்போ வந்து போக டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறது சொல்லி ஜெய்க்கு இப்போ கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு அம்மாவுக்கு ஃபோன் வருது. இப்போ ஜெய்க்கு வந்து பிக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க சொல்லு என்ன வேணும் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க அம்மா ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெய்க்கு நமக்கு இன்சைட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அவங்களுக்கு ஜெய்க்கு மேலே கோவமாக இருக்கலாம். ஆனால் இப்போ சரி அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன் இல்லையா அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காது சொல்கிறாங்க. எனக்கு இந்த குழந்தைங்க அதே என் ஜிம் ரொம்ப வீக்காக இருக்காம்மா இப்போ பார்த்துக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு கேர் பண்ணி தானே வர சொல்லம்மா. நீங்கள் எதாவது ஜிம் கொஞ்சம் போல்டாக இருக்கோம்மா. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ராயல் இல்லை நான் பார்த்ததே நீங்கள் தான் எனக்கு இப்போக்கா ஒரு பெஸ்ட் உமன் ஓகேவா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க போல்டாக இருக்கீங்க. எனக்கு நீங்கள் ஜிம் கூட இருந்தாக்கா ஹாப்பியாக இருக்கோம்மா. அவங்க சேஃபாக இருக்க நம்புறேன் ஓகேவா ப்ளீஸ்மா. ஜெய்க்கு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா இல்லை சொல்லும்போது ஜெய்க்கு அம்மாவும் சரி அவங்க இருக்கிற கோவம் தான் என்ன கிராண்ட் சனுக்கு என் கிராண்ட் சைடுக்கு மேலே கோவம் கிடையாது சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜெய்க்கு சொல்லி முடிக்கிறாங்க. ஜெய்க்கு நம்ம பார்க்குறாங்க. ஜெய்க்கே சொல்லுங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு பெஸ்ட் ஏஞ்சல் எல்லாம் சூஸ் பண்ணிக்கா சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்க ஆமாட்டா தாங்கோ ஒரு பெஸ்ட் ஏஞ்சல் சூஸ் பண்ணிக்க தெரியுமா லைஃப்பில் சொல்கிறாங்க. ஜெய்க்கு ஹாப்பியாக இருக்குது. அம்மா சொல்லுங்க ஆமாட்டா நாங்கள் வந்து தானே பார்த்தேன் மதம் சொல்லி நம்பக்கூடாது எனக்குமே சரியா பக்கத்தில் என்ன சொன்னாடா அவன் பையன் ஸ்லேவாக இருக்க போகிறான் பணத்துக்கு ஆசைப்பட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டான் அப்படிலாம் சொன்னாங்க தெரியுமா. அவன் பையன் மதிக்க மாட்டாங்க பணக்கார பையன் அவன் சொல்கிறவன் பையன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்துக்கிற ஆஃபீஸில் திரும்ப யாரும் சொல்லிட்டு நம்பக்கூடாது. நம்ம கண்ணால் கண்ணால் பார்க்கறது கூட இல்லை. நம்ம பக்கத்துல பழைய பக்கத்துல தெரியும் பாசம் பற்றி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா ஜிம் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. நான் தப்பு புரிஞ்சுட்டேன் எல்லாரும் சாரி சொல்கிறாங்க. அம்மா சாரி சொல்லுங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜெய்க்கு பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக சொல்லலாம் சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக ஜிம் கூட சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கோட அம்மா போய் படுத்துறாங்க. ஜெய்க்கு பக்கம் வந்துட்டாங்க. அப்போ மிட் நைட்டில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்கம் ஒரு மாதிரி நைட் மாதிரி ஒரு ஜிம் டக்கு எழுந்திட்டு டேரக்டாக வெளில வரைக்கும் சின்ன போய் தண்ணி பிடிச்சிட்டு இப்போ ஜெய்க்கு அம்மா ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா ஜெய்க்கு நம்ம பிளாங்கெட்டை கவர் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சிறிது காத்தடிச்சு விண்டோஸ் கிட்ட ஜிம் போயிட்டு அந்த விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிளாங்கெட் எடுத்து ஜெய்க்கு அம்மாவுக்கு அழகாக இப்படினாக்கா கவர் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு இப்படினாக்கா அந்த நைட்டில் நல்லா தூங்குறதுக்கு இப்படினாக்கா அதை இன்ஃபில் பண்ணாக்கா ஒரு அது எப்படி ஒரு ஊர்பதி மாதிரி ஓகேவா அது அப்படி தான் ஒரு ஊர்பதி மாதிரி ஓகேவா அந்த சைனீஸ் ஸ்டாமெல்லாம் வச்சுருப்பாங்களா அப்படி அதை வந்து இப்படினாக்கா அது இன்ஃபில் பண்ணாக்கா நல்லா இருக்கும். இவ்வளோ நல்லா தூக்கம் வரும் எதுவும் நைட் மாதிரி வர ஜிம் பார்க்குறாங்க. இது இப்படினாக்கா பற்ற வச்சு அந்த ஃபாக் மட்டும் வரும் அதில் இப்போ ஜெய்க்கு இப்படினாக்கா அதை அழகாக வச்சுட்டு நல்லா தூங்குங்க ஆண்டி ஜிம் பார்க்குறாங்க. நான் அவங்க கூட டெய்லி தூங்கி பழகிட்டேன்னா இன்றைக்கி நீங்கள் தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெய்க்கு முடிச்சு தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப மாறிக்கு எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு நடத்துங்க சரியா ஜிம் இந்த அழகாக கவர் பண்ணி விட்டுட்டு அழகாக அவங்க அம்மாவுக்கு ஹெட்டில் வந்து கை வச்சு ரப் பண்ணி விட்டுட்டு அப்படி போக ஆரம்பிக்கிறாங்க. டோர் ரப் பண்ணிட்டு ஜெய்க்கு நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா அவங்க பையன் எப்படி ஒரு சோல்மேட்டை ஃபைண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ப்ரௌடாக இருக்குங்க நம்ம பையன் நினச்சி ஜெய்க்கு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ பாசமாக இருக்கான் பாருங்களான்னு சொல்லிட்டு நான் போய் தப்பாக புரிஞ்சுட்டு என்ன சொல்லணும் அப்படி ஜெய்க்கு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜிம் வந்துட்டு ஜெய்க்கு பக்கத்தில் ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் இருந்தா ஜெய்க்கு தங்கச்சி வரா. ஆனால் அவன் வந்து பார்க்குற அவங்க அம்மா பார்த்தா ஒரு ஷாக் ஆகிடா. அம்மா அது கூப்பிட்றா. இப்போ நம்ம ஜெய்க்கு நம்ம திரும்பாங்க என்ன சொல்லிட்டு நீங்கள் என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க ஏன் ட்ரெஸ் பண்ணக்கூடாதா ஜெய்க்கு கேட்குறாங்க. அது ஜெய்க்கு கேட்குறாங்க. இப்போ ஆனால் அண்ணா சொல்கிறாங்க சொல்லு ஏன் இல்லை அம்மா ட்ரெஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு மட்டும் அம்மா எனக்கு தான் அம்மா சொல்கிறாங்க. அப்படியா ஜெய்க்கு கேட்குறாங்க. சொல்கிறாங்கல்லம்மா நீங்கள் எதுக்கு தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதாவது சட்டியில் இருக்கும்போது பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. நீங்கள் இப்போலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எப்படி எங்கே இருக்காங்களா ஜெய்க்கு கேட்குறாங்க. அப்புறமா
அப்படியே ஆனால் ஒரு பார்த்துட்டு கால் சொல்கிறாங்க சொல்லு அம்மா ரொம்ப எங்கே இருக்காங்க பார்க்குறதுக்கு அவங்க ரியலாக எங்கே தான் இருப்பாங்க சரியா. அது நம்ம வில்லேஜில் ரொம்ப அழகாக ஒருத்தவங்க நம்ம அம்மா தான் ரொம்ப எங்காரவங்களும் அவங்க தான் என்ன பண்ணிட்டு நம்ம வளர்க்குறதுக்காக அதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க சரியா. அவங்க செல்ஃபை அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, நமக்காக மட்டுமே வாழ்ந்துருக்காங்க சரி. அவங்க அப்படி வாழ்ந்து அவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனால தான் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். அது உனக்கு புரியாது ஜெயிக்க சொல்கிறாங்க அண்ணா சொல்கிறாங்க, அது உனக்கு புரியாது சொல்கிறாங்க. பாருங்கண்ணா நீ என்ன பண்ணாலும் உனக்கு மன்னிச்சிருப்போம் சரியா. ஆனால் என் அம்மா வந்து சொல்லி மன்னிக்க முடியல சரியா. அம்மா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணல, அவங்க கூட அம்மா கூட்டு போக ரொம்ப எம்பாஸ் இருந்தாங்க. நீ அம்மாட்ட சொல்லி கையில் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அம்மா போட்டுக்கோங்கம்மா, நீங்கள் விளையாட்டு வளர்ந்தவங்க எங்கள் சிட்டியில் வேறு ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம். நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்லைனாக்கா நீ அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம் சரியா. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, அவங்க வந்து லக்கேஜ் தூக்கிட்டு வரதுக்கு அவங்க கூட்டிட்டு போனா சொல்லிட்டாங்க. அம்மா சூப்பர் மார்க்கெட்டு கூட்டிட்டு போனா சொல்லிட்டாங்க. அண்ணா அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஜெயிக்க ஹாஷா பேசுனது இப்போ பயங்கரமாக பேசாது, லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு நீ நியூ இயர்க்கா செலிப்ரேட் பண்ணாக்கா நீ உங்கள் ஃபேமிலி போய் செலிப்ரேட் பண்ண ஓகேவா. அதுக்கு ஏன் அம்மா உனக்கு வீட்டுக்கு காவலுக்கு இருக்கணுமா, என் அம்மா என்ன உனக்கு செக்யூரிட்டி அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லி உங்கள் வீட்டில் இருக்க லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை அம்மா சாப்பிடுமா. இங்கே பாரு அவங்க நினச்சாலும் நம்ம லைஃப் இவ்வளோ செகண்ட் லைஃப் வந்துருக்கு சரியா. அவங்க மட்டும் அவங்க பற்றி யோசிச்சு எனக்கு நம்ம லைஃப் வாழ்ந்துருக்க மாட்டோம் சரி. நம்ம வில்லேஜில் எவ்வளோ பேர் அப்பா அம்மா இருக்க பசங்க கூட லைஃப் வந்து நல்லா இருக்குது இல்லை. அந்த சிங்கிள் பார்த்து நம்ம அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஆனால் நீ அவங்களுக்கு இதுதான் நீ அவங்களுக்கு லவ் ரீப்பே பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறாங்க சொல்லு உன் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு கேர் லவ் கூட தான் கூட வளர்த்துருக்கு, நீ தான் ரீப்பே பண்ணுற விதமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு அவங்க கூட லவ் கேர் இப்படி ரீப்பே பண்ணுங்க கேட்குறாங்க. அப்படி அவமானப்படி இன்சல்ட் பண்ணி சொல்கிறாங்க. பணம் பார்க்குறாங்கன்னா அப்படியே நான் அதை சொல்கிறாங்க சொல்லு உன்னோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ உனக்கு அவ்வளோ ஹையாக உனக்கு தெரியுறாங்க. ஏன் அம்மா உனக்கு அவ்வளோ லோவாக தெரியுறாங்களா, உனக்கு பெற்று வளர்த்தவங்க உனக்கு அவ்வளோ லோவாக இருக்காங்களா, உனக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படி கூப்பிடாது இன்வைட் பண்ணாத சொல்கிறாங்க. அண்ணா அதை சொல்கிறாங்க சொல்லு உனக்கு பெற்ற அம்மா உனக்கு அவ்வளோ உனக்கு லோவாக தெரியுறாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் உனக்கு அவ்வளோ ஹை தெரியாங்க அப்படி தானே அவங்களுக்காக கிஃப்ட் வாங்கியிருக்க. ஆனால் என் அம்மா கிட்ட நீ டச் பண்ணுறது கேட்டுக்கல சொல்கிறாங்க. உனக்கு எப்படி காணாமல் சொல்லிச்சு சொல்கிறாங்க. உண்மையாக நீ வந்து தங்கச்சி தானே அப்படி கேட்குறாங்க. இப்போ அண்ணாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது சொல்கிறாங்க என்ன நினச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க. பாரு உனக்கு மணி வரைக்கும் கூட கொடுத்துருப்பேன் சரியா. என் தங்கச்சி என்ன ஹெல்ப் பண்ணி பண்ணியிருப்பா. ஆனால் அம்மா அப்படி இன்சல்ட் மறக்க முடியல சரியா. மன்னிப்பு கேளு சொல்லிட்டாங்க. அண்ணா சொல்லிட்டு மன்னிப்பு கேளு சொல்லிட்டாங்க. இப்போ ஆனாமே அம்மா என்ன மன்னிச்சிருமா சொல்லிட்டாங்க. இல்லைம்மா அவன் மேலே தப்பு செய்ய ஏன் தப்பு தான் எல்லா பொண்ணுங்களும் வேறு மாதிரி வளர்ந்தாங்க விளைச்சிரு. நான் தான் உனக்கு அந்த மாதிரி வளர்க்காம இது நான் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படாது ரொம்ப செல்லமாக வளரணும், அவங்க அப்பா இல்லாமல் வளர்றாங்க, அந்த குரலாம் தெரியக்கூடாது, நம்ம எப்படி தான் நம்ம பொண்ணு வளர்ந்தா போதும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு விளைச்சிரு மற்ற பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க. அதனால நீ இவ்வளோ அப்படி இருக்கக்கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வளர்த்தனா ஏன் தப்பு தான் சொல்லி எக்கடாம சொல்கிறாங்க. அம்மா அது சொல்லிட்டாங்க எனக்கு உனக்கு என் கூட வர்றதுக்கு எம்பார்ஸாக இருக்குல்ல சொல்லிட்டாங்க. என் கூட எனக்கு ஒரு 4 ஸ்டெப்பு தள்ளி போய் நடக்கிறல்ல சொல்லிட்டாங்க. ஜெயிக்கிற அந்த ஹனாக்கு மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பசங்க வேறாங்க ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ இப்போ ஹானா திரும்பி பார்த்து அவ்வளோ க்யூட்டாக ஒரு பசங்க இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயிக்க நம்ம தான் செல்லம் வந்து உட்கார என்ன பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க உட்கார சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது சொல்லிட்டாங்க. அது தோட்டத்தில் ஃப்ரூட்ஸ் பறிச்சுட்டு சொல்லிட்டாங்க. நேரம் பறிக்க சொன்னால் உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் உட்காராங்க பார்த்து அவ்வளோ இருக்காங்க. இப்போ நம்ம ஹானா பார்க்குற அப்படி இல்லை எப்படிங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் நல்லா இருக்கிறத விட்டுட்டோம் நீங்கள் எப்படி பண்ணீங்க கேட்குறாங்க. இப்போ ஹானா பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதுக்காக ஆண்டி இன்சல்ட் பண்ணீங்க நீங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ ஹனாக்கு ஒரு மாதிரி கஷ்டம் சொல்லுங்க ஏன் இன்சல்ட் பண்ணீங்க, அவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியல வச்சுக்கிங்களேன், நீங்கள் தான் ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும் ஓகே. நம்ம அம்மா நம்மளுக்காக மட்டுமே வாழ்வாங்க சரியா. ஆனால் நம்ம அம்மா எப்போ நம்ம பார்த்துக்கணும் இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளும் நம்ம அம்மா பார்த்துக்கலாம் ஓகேவா. நம்ம குழந்தைங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மா நம்ம பார்த்துப்பாங்க, நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அம்மாவை நம்ம பார்த்துக்கணும். அவங்க நம்ம கொடுத்த லெவல் நம்ம ரீபே பண்ணுங்க ஓகேவா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கு பதிலாக ஹார்ட் கொடுத்துருக்கீங்க, ஹார்ட் இன்சல்ட் சொல்லி இப்படி பண்ணியிருக்கீங்க ஏன் அப்படி பண்ணீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஹனாக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க சொல்லுங்க எப்படி பண்ணீங்க. அவங்க பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக பேசுவாங்க சரி, கொஞ்சம் கோவம் சட்டுன்னு பேசுவாங்க. ஆனால் மனசில் குழந்த மாதிரி தெரியுமா, அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் மெச்சட்டுக்கும் வேறு மாதிரி இருக்கலாம் தெரியுமா. ஆனால் உங்களுக்கு அவங்க அண்ணனுக்கு அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் ஒரு பொண்ணு தரேன் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலையா அதுவும் கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டு அவங்களுக்காக பார்த்து எடுத்து விட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு பொண்ணு கூட ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அவங்களை அப்படி வீட்டு தனியாக விட்டு போயிருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஆனால் ஒரு மாதிரி இருக்கு அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு கில்ட்டியாகவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கிறம்மா தான் அவளுக்கு எப்போ அப்படி இருக்க போய் நீ வீட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹனதான் அம்மா சாரிம்மா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெயிக்கிறோம் பார்க்குறாங்க சாரியில் வேணாம் சரி நான் சொல்லி சொல்லிட்டு தப்பு ஏமாதிரி துவா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. பொண்ணுங்க அப்படி தான் இருக்கணும் பசங்க அப்படி தான் இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது டாக்டர் அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டு ஜெயிக்கிறம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹனக்கு ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு ப்ளேஸ் தர முடியும் எனக்கு அது கிராண்ட் ஷெட் இருக்காங்க நான் வச்சிருக்குது இல்லை ஹஸ்பண்டை விட்டு போனதை உனக்கு வந்து சரிப்பாகி கொடுத்தாங்க முக்கியமாக அவங்க அப்பா கொடுத்துட்டு போனது செகண்ட் நான் ஏன் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோட அப்பா எனக்கு போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் சரியா. எனக்கு நீ பொம்பளை ப்ளஸ் உனக்கு நான் கொடுத்துட்டேன். இவன் ஜேகேவோட உனக்கு எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே கொடுக்குறேன் என்கிட்ட எதுவுமே இல்லை சரியா. அங்கே இருக்க வீடு அதுக்கப்புறம் தோட்டம் எல்லாமே நம்ம என்னோட தண்ணியில் இருக்கும் என்னோட கிராண்ட் சைடுக்கு தான் ஓகே அவங்களுக்கு விட்டு நான் கொடுக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. அம்மா இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாமே நம்ம அப்படின்னு அப்படிதான் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன கேட்குறாங்க அப்புறமா சொல்லிட்டாங்க பாரு என்ன ஜங்குக்குள்ள இடம் வேணும்ல ஜங்குக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் செகண்ட் கிராண்ட் சைடு மேலே கொடுக்கணும்ல என்னட்டு உங்க அப்பாவோட விஷயம் இருக்கும் ஓகே உனக்கு கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே கேட்கறது ரொம்ப தப்பு சரியா சொல்லி
ஜெயிக்கிற அம்மா சொல்கிறாங்க அளவுக்கு ரொம்ப ஆசைப்படா சரியா சொல்கிறாங்க இதுக்கு கொடுத்ததே ஒழுங்காக வச்சுக்கலாம் இதுக்கு வர உங்களுக்கு கொடுக்கலாம் ஜெயிக்கி அம்மா கேட்குறாங்க எங்கே பார்க்குறேன் இப்போ உனக்கு இந்த மணி வேணுமா கேட்குறாங்க ஜெயிக்கி கொடுக்காத சொல்கிறேன் இல்லைம்மா சொல்லி ஜெயிக்கி பிடிச்சி கொடுக்குறாங்க பாரு இதை வச்சு அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஓகேவா நான் அம்மா டிஸ்டர்ப் பண்ணது அம்மா என் கூட இருப்பாங்க ஓகே இதுக்கப்புறம் அந்த பிளேஸ் என் குழந்தைங்க சொந்தமானது ஓகேவா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்குற கிஃப்ட் ஸோ அது என் குழந்தைங்க சொந்தமானது நீ அதை டச் பண்ண நினைக்காது ஓகேவா சொல்லிட்டு ஜெயிக்கி சொல்கிறாங்க இப்போ எனக்கு ஒரு மாதிரி அண்ணா சொல்கிறாங்க பாரு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு கேட்கலாம் ஓகே எப்போ உனக்கு அண்ணா நான் இருக்கா சரி அம்மா இருக்காங்க ஆனால் நீ பண்ணதை நான் மறக்க மாட்டேன் நான் மன்னிக்க மாட்டேன் ஜெயிக்க சொல்கிறாங்க இப்போ ஜெயிக்க ஆனால் கூட கஷ்டமாக இருக்கு அம்மா சாரிம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் மற்றவங்க சொன்னாலும் சாரி கேட்குறது எனக்கு ஃபீல் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க இப்போ அவருக்கு ஒரு மாதிரி தப்பு தான் மன்னிச்சிக்கோங்க அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைம்மா சாரி சொல்கிறாங்க நீ எப்போ எப்படி தான் பார்ப்பேன் டவுன் பண்ணிட்டு என்ன பார்க்குறேன் ஜெயிக்கிற அம்மா சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது சாரிம்மா சொல்கிறாங்க இப்போ டிஸ்டர்ப் பண்ணாது உனக்கு மணி கிடச்சி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க இப்போ பார்க்குற அது சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு போக சரியா சொல்கிறாங்க அவளுக்கு வந்துட்டு நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க அம்மா கோமா இருக்க அப்புறமா சொல்கிறாங்க இங்கே பாரு அம்மா கோமாவில் விட்டு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரியா நீங்கள் இந்த மாதிரி பண்ண நினச்சி கூட பார்க்கல சரியா அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சரி ஏஜ் பீப்புளாக கூட இருக்கலாம் ஆனால் எம்பரஸ் ஃபீல் பண்ண நம்ம வந்துட்டு அவங்களை பார்த்து எம்பரஸ் ஃபீல் பண்ணக்கூடாது சரி ஃபீல் பண்ணக்கூடாது செகண்ட் மற்றவங்களே அவங்க ஹார்ட் பண்ணக்கூடாது சரி இன்சல்ட் பண்ணக்கூடாது மற்றவங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம தான் நம்ம நிற்கணும் சரியா சப்போர்ட்டா நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்க என்னதான் நம்ம அப்பா அம்மா புரிஞ்சுக்கோ சரியா சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு சொல்கிறாங்க ஓகே நான் சாரி சொல்லுவாங்க போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு இந்த வருத்தம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஓகே சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நான் ஒரு 9 months ஆஃப்டர் பேபி பிறகு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பாய்பி ஒரு கேர்ள் பேபி தான் ஜெயிக்கிற அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் எப்படினாக்கா அந்த நியூஸ் இப்படினாக்கா பேபி பிறச்சி நியூஸ் கேள்விப்பட்டுட்டு வராங்க அவங்க பார்க்குறதுக்காக அவங்க வந்து பார்க்குறாங்க அப்போ ஜெயிக்கிற அம்மா இன்ஸ்டாகிராம் பில் பண்ணுறாங்க ஒரு அவங்க வந்துட்டு எப்படின்னாக்கா பேபிஸ் அவங்கள வச்சுப்பாங்க தூக்கிட மாட்டோம்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்க தள்ளியே இருந்துருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி இங்கே வாங்க சரி கூப்பிட்றாங்க ஜெயிக்கியோட அம்மா கிட்ட போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு ஏன் அன்றைக்கி நீங்கள் உட்காருங்க ஜிம் சொல்கிறாங்க ஸ்ட்ரிங் உட்காருங்க சரியா சரி உட்கார வைக்கிறாங்க இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஜெயிக்கே சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜெயிக்கோட அப்பா அம்மா ஜிம்ல அப்பா அம்மா அவங்க ரெண்டு பசங்க கொஞ்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க பார்த்து அழகாக இருக்காங்க அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க ஆசையா இந்த இவ்வளோ டேஸும் ஜெயிக்கிற அம்மா கையில் வச்சு அப்படி ஜிம்ல அழகாக பார்த்துருப்பாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க இவங்க தான் நான் ஆண்டி சரியா சொல்கிறாங்க என்னோட அம்மா எங்கள் பேர் மிஸ்ஸஸ் கிளாரா ஓகேவா சொல்கிறாங்க இப்போ அவங்க பார்க்குறாங்க ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும் ஓகேவா உங்கள் பையன் சரி அங்கே தான் இருக்காங்க நீங்கள் இங்கே இருங்க ஓகேவா சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க இவ்வளோ டேஸ் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க ஜிம்மில் ஓகே ஜிம்மில் ஒவ்வொரு டைம் ஃபோனில் சொல்லுவான் அம்மா நீங்கள் இதை பற்றி ஒரு பண்ணீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க சேஃபாக இருக்கேன் ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க அவங்களோட செகண்ட் மாமனும் அவங்க சொல்லுவாங்க சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு ப்ரௌடாக சொல்லுவாங்க எனக்கு பொறாமையாக இருக்கும் அப்புறம் ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க அப்போ தான் ஜெயிக்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு ஆனால் அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க ஒரு பிரின்சிபால் பேசுகிறாங்க யார் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ அவங்க பார்க்குறாங்க இங்கே இருக்கு ஓகேவா நீங்கள் நம்ம ஃபாரஸ்ட்டை கூட இருக்கலாம் ஆனால் ஜிம்மில் கேட்க மாட்டேன் அவனுக்கு எதுவும் அவங்க ஹஸ்பண்ட் குவார்டர்ஸ் தான் இருப்பான் சொல்கிறாங்க ஆசிட்டாங்க அவன் சொல்கிறான் என் ஹஸ்பண்ட் குவார்டர்ஸ் தான் இருப்பேன் நான் இங்கே வரமாட்டேன் சொல்கிறாங்க ஜெயிக்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் என்னமோ நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை இங்கே பாருங்கள் எல்லாரும் ஈக்குவல் ட்ரீட் பண்ண ஓகே எல்லாரும் ஈக்குவல் ட்ரீட் பண்ணுறது எங்கள் ஃபேமிலியோட கல்ச்சர் இருக்குது நாங்கள் அப்படி தான் இருப்போம் சொல்கிறாங்க ஜெயிக்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகிறாங்க இந்த பக்கம் பேபிஸ் மாறி தூக்க ஆளுங்க இருக்காங்க எனக்கு 4 பேர் இருக்காங்க ஜெயிக்கிற ஜிம்மில் பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க ஜெயிக்கிற அம்மா இருக்காங்க எல்லாம் அழகாக பார்த்துக்காங்க ஜிம் பார்க்குறாங்க செல்லம் கொஞ்சிட்டு இருக்காங்க ஜெயிக்கிற பார்க்குறேன் தூங்க பாருங்க கீழே முடிச்சுட்டு இருக்காங்க தூங்க சொல்கிறாங்க ஜிம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே அழகாக சேர்ந்து ஜிம்மில் பேபிஸ் அழகாக பார்த்துக்கிறாங்க இந்த பக்கம் ஜெயிக்கி ரிட்டன் போயிட்டாங்க ஷிப்புக்கு இப்போ அவர் போயிட்டு வரதுக்கு 6 months ஆகும்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஓகே பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் இந்த பக்கம் ஜிம் அவங்க ஆண்டி கூட அப்புறம் பேரண்ட்ஸ் கூட பேபிஸ் கூட ரொம்ப ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஜெயிக்கி ஃபோன்லேயே பேசிட்டு இருக்காங்க ஜிம் பார்க்குறது எப்போ ஜங்கா வருவா சொல்கிறாங்க சீக்கிரம் வரண்டா சொல்கிறாங்க ஒரு 6 months ஆஃப்டர் தான்டா ஜெக்கிட்டு வராங்க வந்து பார்த்தாக்கா நம்ம ஜெக்கியோட அம்மா தான் 2 பேரும் ஜெக்கியோட கொஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜிம்மில் பேரண்ட்ஸ் பிஸ்னஸ்லையும் அம்மா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க இப்போ இவங்க மட்டும் இருக்காங்க ஜெக்கின்னு பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஜிம்மில் கிச்சன் இருக்காங்க ஏன்னா ஜெக்கியோட அம்மா எப்படி குக்கிங் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால ஜிம்மில் குக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஜெக்கி நம்ம குழந்தைங்க விளையாட்டுருக்காங்க அப்போ ஜெக்கி ஒரு மாதிரி டேரக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு எப்பவும் ஷிப்புக்கு அதுமாதிரி ஹார்பருக்கு வருவாங்க ஜிம் போய் ரிசீவ் பண்ணுவாங்க இந்த டைம் அவர் சொல்லாமல் இருக்கா சர்ப்ரைஸாக இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி போய்ட்டு ஜிம் பேக் பண்ணுறாங்க ஜிம் பார்க்குறாங்க எப்போ வந்து கேப்டன் ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க அது வா சொல்கிறாங்க ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இவங்க மிஸ் பண்ண தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்க நானும் தான் வைஃபர் மிஸ் பண்ணுறேன் ஜெக்கி பிள்ளை அழகாக கிஸ் பண்ணுறாங்க ஜிம்மில் இப்போ மேபி சார் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க வாங்க அப்போ ஜிம்மில் டக்குனு ஜெக்கி கூட்டிட்டு போகிறாங்க பார்த்தா அந்த பக்கம் ஜெக்கி நம்ம அங்கே பறிச்சாலும் அங்கே பாருங்க சமாளம் பண்ணுறாங்க ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சில குட்டீஸ் பார்க்குறாங்க அப்போ 2 குழந்தைங்க அழகாக இருக்காங்க ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க பார்த்து ஜெக்கியும் குழந்தைங்க எவ்வளோ அழகாக இல்லை கிராண்ட் சைடு எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க சமத்தாக இருக்காங்கடா சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜெக்கி ஜிம்முக்கு டைம் கிடைக்கல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஜிம் பார்க்குறாங்க கேப்டன்ஸ்லேயே சொல்லிட்டு ரொம்ப மோசம் நீங்கள் சொல்கிறாங்க அப்படியா அவங்க தூங்க விட மாட்டேங்க என்ன சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க என்ன பண்ணுறது டைம் அப்படி தானே கிடைக்குது சொல்கிறாங்க அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கஷ்டம் அது சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரேர் தான் எனக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அவங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க அப்படியா சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அப்படி
ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறேன்டா இன்னைக்கு நம்ம ஜிம்மின் ஜேகே அவங்களுடைய ஜிம்மில் அம்மா ஜேகேட அம்மா ஜிம்மில் அம்மா அப்புறம் ஜிம்மில் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜிம்மில் ஜேகேட வில்லேஜுக்காக போகிறாங்க. எனக்கு அவங்க பார்க்கணும் ஆசைப்படுறாங்க ப்ளீஸை சரின்ட்டு அங்கே போகிறாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்கா ஸ்டில் எனக்கு ஒரு பர்சனல் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. ஜேகேட அம்மா வந்துட்டு ஒரு பர்சனல் சொல்லி பண்ணி பார்த்துக்கோ மணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க மந்த்லி வந்து சேலரி கொடுப்பாங்க. இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அதாவது அவங்க ஃபாதர் இருக்காங்களே நம்ம ஜேகேட அப்பா அவங்கள்ட்ட பிளஸிங்ஸ் வாங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் டேஸ் வரமே போயிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அங்கேயும் ப்ளஸ் பண்ணுங்க நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும் ப்ளஸ் பண்ணுங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாக ப்ரேயர் பண்ணுறாங்க. ஜேகேட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான ஃபேமிலி நம்மளோட ஜேகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகேட அம்மா ஜிம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ தான் பார்க்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேபிஸ் பார்த்தா ப்ளே பண்ணிருக்காங்க. அண்ணன் என்ன பொடி நான் சொல்கிறாங்க. இப்போமா அந்த பக்கம் அந்த பையன் பேர் ஜங்ஷன் ஓகேவா ஜங்ஷன் இல்லை சரி ஜங்ஷன் ஓடி போயிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. ஜேகே ஜிம்மில் இருக்கிறாங்க. அது கூட ஸ்டூடெண்ட் நல்லா தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த குழந்தைங்க இடத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் ஜேகே ஜிம் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இல்லை நெக்ஸ்ட் இப்போ வேணும் பிளான் இருக்கா சொல்கிறாங்க. அடிப்பான் ஸ்டேண்டுக்கு அடிப்பான் பாருங்கள். அழகான ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. இது போதாதா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. போதும் சொல்கிறியா போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே ஒய்ஃப் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வேணா அந்த டைம் கூட ஷிப்பில் வாங்கலாம் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. வாங்குறேன் கொஞ்சம் ஷிப்பில் போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்க. இல்லை குழந்தைங்கள அம்மா பார்த்துக்கலாம் ஆக்டிவாக குழந்தைங்க தான் அம்மா பாட்டு இருப்பாங்க. அதுவும் என்னோட அப்பா மாட்டேன் இல்லை அம்மாட்ட இருப்பாங்க. நம்ம வேணா ஷிப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ என்ன வேணும் மிஸ்டர் ஜோனுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் ஜோன் வேணுமா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் மிஸ்டர் ஜோன் வேணுமா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா நிறைய கிஸ் பண்ணுமா நிறைய சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போதான் இப்படி சுற்றிட்டு இருப்பீங்களா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி லட்டு மாதிரி ஒய்ஃப் வச்சுக்கிட்டு வேறு எப்படி யோசிப்பாங்களா ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி கேட்டீங்க நீங்கள் ஜிம் ஜேகே ப்ளீச் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. பேபிஸ் பார்த்துட்டு போகிறாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்க மாட்டாங்க. ஜேகே ஜிம் அப்படின்னாக்கா ஜேகே லைட்டாக அவங்க ஒரு கார்டன் வச்சுருப்பாங்க. கார்டன் இருக்காங்க. செடி நல்லா ஹைட்டாக இருக்கும். சேர்ந்து அதுக்கு ரைட் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குங்க. ஆக்சுவலாக பூச்சி வந்து பார்த்துட்டா பூச்சியில் அவங்க வர பயப்படாது. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எனக்கு கார்டன்லேயே அதாவது பெருமை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் நடுவில் இங்கே இருக்காங்க. அப்புறம் பேபிஸ் பார்க்குறேன் எங்கே முன்னாடி அங்கே தான் என்ன காரணம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. குழந்தை ஏறாங்க சொல்கிறாங்க. படம் சொல்கிறாங்க. வேணாம் அவங்க தேடி விட்டுருவாங்க சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்களே ஜிம்மில் ஜேக்கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி எனக்கு என்ன ஹாப்பினஸ் குறைச்சிருக்கு. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே என்ன சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க லைஃப் கூட அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ ரிட்டன் அவங்க பேக் டு அவங்க டைனாலிக்கே வந்துட்டாங்க. இப்போ ஜேகே அவங்களுக்கு அந்த கிராண்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பேசணும் இப்படி பழகணும்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க கிராண்ட் மட்டும் பயங்கர அட்டாச்சு ரொம்ப லவ் கேர் கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. அவங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஷிப்புக்கு போகிறீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சரியா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் கிராண்ட் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. எல்லாம் மாத்திரம் போய்ட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ அந்த கிராண்ட் சைடில் பார்க்குறாங்க. கிராண்ட் என்னம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அம்மா பார்த்தா இப்போ கொஞ்சிட்டே இருக்கீங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நாங்கள் தான் குழந்தைங்க கொஞ்சங்க சரி அம்மா கொஞ்சாதீங்க சொல்கிறாங்க. உங்கள் அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்டு சில குழந்தைய அவங்க தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த ஏஞ்சல் சரியா என்னோட சனி கிடையாது ஏஞ்சல் ஜேகே அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எங்களோட அத்தை சரி எனக்கு அத்தைம்மா ஜிம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே அம்மாவை இப்போ குழந்தைங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தான் ஹக் பண்ணிப்போம் கிராண்ட் வச்சுட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் ஹக் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆண்டிகிட்ட போய்ட்டு வர சொல்கிறாங்க. மதுரை போய்ட்டு உட்காந்து இப்போ ஜேகே ஜிம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இப்போ அது ஹார்பரில் ஜிம் போகிறாங்க. ஜேகே போய் ஹேண்ட் கொடுத்து போயிடறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இப்போ ஜேகே ஜிம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஷிப்பில் போகிறாங்க. இப்போ ப்ரைவேட் ஷிப் தான் அவங்களுக்கு இருக்குது. அது ஜிம் ஜேகே மட்டுமே பார்க்க சுற்றி பார்ப்பாங்க. சும்மா ஜாலியாக ஃபன் அதுவே இப்போ வீடு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 days மட்டும் தனியாக சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க லைஃப் டைம் போகிறது தெரியாமல் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரியில் ஹாப்பி அண்ட் பர்சனல் பிடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். ஓகேவா ரொம்ப லாங்காக போயிருக்கா சாரி. செகண்ட் வந்துட்டு அதே சீக்கிரம் ஃபஸ்ட் பார்த்து சீக்கிரம் போடுறேன் ஓகேவா. எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன் ஓகேவா. நீங்கள் அங்கே கேட்குறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரம் போடுறேன் ஓகேவா. தப்பாக எடுத்துக்காதீங்க. டைம் பத்தவே மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் டைம் ஆல்மோஸ்ட் 11:40 ஆகுது. இந்த டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறது டைம் மேனேஜ் பண்ண முடியல ஓகேவா. கொஞ்சம் போய் நம்புகிறேன். பை டேக் கேர் எவ்ரிவன்.